ஹரி ஓம். அனைவருக்கும் நமஸ்காரம். தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்ற வகுப்பு நைஷ்கர்மிய சித்தி. இப்போ இதுல கடந்த சில வகுப்புகள் மூலமாக நல்ல ஒரு புரிதலுக்கு வந்தோம். இப்ப மேலும் இந்த பாடத்தினுடைய முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இப்ப நமக்கு எல்லோருக்குமே புருஷார்த்தம் தான் ரொம்ப முக்கிய நோக்கமாக இருக்கு. அந்த புருஷார்த்தத்துல என்ன சொல்லுது சாஸ்திரம் அப்படின்னு பார்க்கும்போது, இது எல்லா சமயங்களுக்கும் ஒரு பொதுவான விஷயமா இருக்கு. அறம், பொருள், இன்பம், வீடு. இதுல எல்லா சமயங்களும் இதை ஏத்துக்குது. அப்போ இந்த 3 விஷயங்கள் இருக்கு இல்லையா? முன்னாடி சொல்லப்பட்ட அந்த அறம், பொருள், இன்பம். அது எல்லா சமயங்களுக்கும் பொதுவாக இருந்தாலும், அந்த 4வதாக சொல்லப்படுற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? மோட்சம். அல்லது தமிழ்ல சொல்லும்போது வீடு பேரு. அப்ப இதுலதான் கொஞ்சம் முரண்பாடுகள் இருக்கு. துவைதத்துக்கும், அத்வைதத்துக்கும். இப்போ துவைதம் என்ன பண்ணுதுன்னா, இப்ப அந்த மோட்சம் அப்படிங்கிற ஒரு விஷயம் எங்கேயோ வேற இடத்துல இருக்கிற மாதிரி சொல்லுது. அது சமயம் சார்ந்த மோட்சம். அது எப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ சைவ சித்தாந்தத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அவர்கள் இந்த உடம்பை விட்டுட்டு போன பிறகு அவர்கள் அடையக்கூடிய உலகம் எதுவா இருக்கும் அப்படின்னா கைலாசம். அப்ப கைலாசம்ங்கிற ஒரு இடத்துக்கு போறதுதான் மோட்சம். அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த உடலை விட்டுட்டு கைலாசத்துக்கு போயிட்டாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சிவலோக பதவி அடைந்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் அவர்களை பொறுத்த வரைக்கும் மோட்சம். அதே மாதிரி வைணவர்களுக்கும் மோட்சம் அப்படின்னு எது எடுத்துக்கிட்டோம்னா வைகுண்டம் தான். அதாவது இந்த உடம்பை விட்டுட்டு போன பிறகு நம்ம வைகுண்டத்துக்கு போயிடுவோம் அப்படிங்கிற மாதிரி அவர்களுடைய நோக்கம். இது மாதிரி ஒவ்வொரு சமயமும் ஒவ்வொரு விதமான மோட்சத்தை வைத்துக் கொண்டிருக்கு. இப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய மோட்சங்கள் எல்லாம் நித்திய மோட்சமா, நிரந்தர மோட்சமான்னு கேட்டா இல்ல. ஏன் அப்படின்னு கேட்டா, அந்த புண்ணிய கர்மா தீர்ற வரைக்கும் அங்க இருப்போம். அப்புறம் அந்த புண்ணிய கர்மா தீர்ந்த பிறகு மீண்டும் நம்ம பூமிக்கு தான் வந்தாகணும் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த சாஸ்திரம் எல்லாம் சொல்லும். அதாவது நம்ம செய்த புண்ணிய பலன்கள் மூலமா அங்க போய் நம்ம தேவர்களா இருப்போம். அந்த தெய்வீக வாழ்க்கையை அனுபவிப்போம். வைகுண்டத்துல நாராயணனுக்கு சேவை செய்வோம். நாராயணனுடைய முன்னாடியே நின்று பார்த்துக்கிட்டே இருப்போம். இது மாதிரி எல்லாம் ஒரு விஷயத்தை அவர்கள் சொல்றாங்க. அந்த சமயம் அதை சொல்லுது. அது அவரவர்களுடைய நம்பிக்கை. ஆனா நடைமுறையில நம்ம எல்லாமே யோசனை பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, இப்ப நம்ம இந்த உடம்போடு அங்க போறது கிடையாது. யாருமே இறந்த பிறகு இந்த உடம்போடு அங்க போக முடியாது. ஆனா உடம்போடு போற மாதிரி ஒரு கற்பனை. எல்லாருக்குமே அந்த கற்பனை இருக்கு. எல்லா விஷயத்திலயுமே. கைலாசம் போறதா இருந்தாலும் சரி, வைகுண்டம் போறதா இருந்தாலும் சரி, சொர்க்கம் போறதா இருந்தாலும் சரி, நரகமே போறதா இருந்தாலும் சரி. ஏன்னா நரகம் போயிட்டா கூட என்ன பயம்? அங்க அப்படியே அந்த உடம்பு தூக்கி எண்ணெய் சட்டியில போட்டுருவான். அப்புறம் நெருப்புல போட்டு எரிப்பாங்க. அப்புறம் பெரிய பெரிய முள்ளு இரும்பு அப்படியே போட்டு அழுத்தும். அப்படின்னு நரகத்துல இருக்கக்கூடிய பயங்கரமான அந்த தண்டனைகளை எல்லாம் கூட மனசு கற்பனை பண்ணிக்குது. ஏன் அப்படின்னா, இந்த உடலோடு போய் நம்ம அந்த துக்கத்தை அனுபவிக்கிற மாதிரி ஒரு பயம். நரக வேதனை அப்படிங்கிற மாதிரி பயம். சொர்க்கம்னு எப்படி ஆசைப்படுது? சொர்க்கம் போன உடனே அங்க ரம்பா, ஊர்வசி, மேனகா அப்படிங்கிற ஆளுங்கெல்லாம் இருப்பாங்க. தேவலோக பெண்கள். அப்ப அந்த தேவலோக பெண்களோட ஜாலியா ஆடி பாடி கொண்டாடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் சொர்க்கலோகத்துக்கு போறதுக்கு. அப்ப இதெல்லாம் சாஸ்திரம் ஏற்றி வைக்கப்பட்ட ஏராளமான எண்ண பதிவுகள், மனம் சார்ந்த பதிவுகள். அப்படி ஒரு சாத்தியக்கூறே இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா, இங்க இந்த உடம்பு வச்சுக்கிட்டு அனுபவிக்காத வாழ்க்கைய சொர்க்கலோகத்துல போய் ரம்பா ஊர்வசியோட எப்படி அனுபவிக்க முடியும்? இந்த உடம்பே கிடையாது அங்க. அப்ப இந்த உடம்போடு போய் அங்க ரம்பா ஊர்வசியோட என்ன வாழ்க்கை அனுபவிக்க போறான்? அந்த அடிப்படை அறிவு சிந்திக்கிறது இல்லை. மனிதர்கள் பெரும்பாலும் ஒரு விஷயத்த சொன்னா அதை அப்படியே விசாரணை பண்ணாம ஏத்துக்கிறாங்க பாத்தீங்களா? அதுதான் விவேகமற்ற தன்மை. இதை நம்மளுடைய சாஸ்திரம் வேதாந்த சாஸ்திரம் கண்டிக்குது. இந்த மாதிரி தவறான புரிதல்கள்ல தான் மனிதர்கள் போய் கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் அஞ்ஞானம், அறியாமை அப்படின்னு சொல்லுது. இங்க இந்த வேதாந்த சாஸ்திரம் உபதேசிக்க வருகின்ற மோட்சம்ங்கிறது என்ன அப்படின்னா, நானே இந்த உலகத்துக்கு ஆதாரமாக இருக்கின்றேன். நான் மட்டுமே இருக்கின்றேன். நான் சத்தியமானவன், இரண்டற்றவன் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் பாத்தீங்களா? அதுதான் இங்க மோட்சம். தன்னுடைய இருப்பில் நான் இருப்பதுதான் இங்க மோட்சம்.
என்னுடைய சொரூபத்தில் நான் நிற்பதுதான் இங்க மோட்சம். அப்ப அந்த சொரூபத்துல நாம நிற்கும் போது இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமே என்னிடத்தில் தான் இருக்கின்றது அப்படிங்கிறத வேதாந்த சாஸ்திரத்தில் வருகின்ற அத்தனை உபனிஷதங்களும் அதை தெளிவுபடுத்தும். கைவல்ய உபனிஷதம்னு ஒரு உபனிஷதம் இருக்கு, அதுவும் அதை சொல்லும். எல்லாமே என்னிடத்தில் இருந்துதான் பிறக்கின்றது, என்னிடத்திலேயே இருப்பு கொண்டிருக்கிறது, என்னிடத்திலேயே லயம் அடைகின்றது அப்படின்ட்டு இந்த தோன்றி இருந்து மறையக்கூடிய அந்த 3 விஷயங்களையும் கைவல்ய உபநிடதம் பேசுது. அப்ப நான் யார் அப்படின்னு நம்ம விசாரணை பண்ணி பார்க்கும்போது சாட்சாத் நடந்த இரண்டற்ற பிரம்மன் என்பதுதான் இங்க சாஸ்திரம் சொல்ல வரக்கூடிய, இந்த வேதாந்த சாஸ்திரம் சொல்லக்கூடிய மோட்சம். என்ன மற்ற சமயங்கள் சொல்லக்கூடிய மோட்சத்துக்கும் இதுக்கும் ஒட்டுமொத்தமா முரண்பாடா இருக்கும். அதனாலதான் நான் கடந்த பாடத்துல சொல்லும் போது நம்முடைய மனது இதை ஏத்துக்காது. ஏனென்றால் நாம ஏற்கனவே சில பதிவுகளை மனசுல வச்சிருக்கிறோம். அதோட இதை கம்பேர் பண்ணி பார்ப்போது நம்முடைய மனசு அது அப்படி இல்லையே, இது இப்படி சொல்லுதே அப்படின்ட்டு ஏத்துக்க முடியாத நிலை வந்துவிடும். அதனால இங்க ஒரு நல்ல தெளிவுல ஒரு புரிதல்ல நீங்க வரணும் அப்படின்னா அந்த பழைய பதிவுகள் எல்லாம் இறக்கி வச்சுட்டு இதை நீங்க கேட்கும் போது உங்களுக்குள்ள ஒரு தாக்கம் வரும். அதை எடுத்து நீங்க என்ன பண்ணணும்னா இது சரியா அது சரியான்னு வேணா விசாரணை பண்ணி பார்க்கலாம். அதற்குத்தான் நமக்கு விவேகம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஏன்னா ஒவ்வொரு மனிதனுக்குமே பகுத்தறிவுங்கிற பரிமாணம் ஏன் உயர்ந்து காணப்பட வேண்டும்னு சாஸ்திரம் சொல்லுது அப்படின்னா, எதையும் அப்படியே ஏத்துக்க வேண்டாம். எப்பொருள் யார் யாருவாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படின்னு திருக்குறள் சொல்ற மாதிரி, ஒருத்தர் சொல்றதை அப்படியே எடுத்துக்கிட்டு நடைமுறைப்படுத்தாம நம்மிடத்தில் கொடுக்கப்பட்ட விவேகத்தினால அதை விசாரணை செய்து எது சரியாக இருக்க முடியும் என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்ப இங்க மோட்சம் என்பது நாம் வாழும் போதே அடைவது, நாம் இந்த இறந்த பிறகு அடையிறது கிடையாது. இந்த உடம்பை விட்டுட்டு போய் நான் சொர்க்கலோகத்துக்கு போவனா, வைகுண்டத்துக்கு போவனா, கைலாசத்துக்கு போவனா அப்படிங்கறதெல்லாம் உத்தரவாதம் இல்லை இல்லையா? இறந்த பிறகு நான் கைலாசத்துக்கு போறேன்னா சொர்க்கலோகத்துக்கு போறேனான்னு என்ன கேரண்டி இருக்கு? யாராவது போயிட்டு சொன்னாங்களா, நான் இந்த மாதிரி கைலாசத்துல இத்தனை வருஷம் இருந்துட்டு வந்தேங்க, வைகுண்டத்துல இத்தனை வருஷம் வாழ்ந்தேங்க அப்படின்னு யாராவது போயிட்டு வந்தவங்க சொல்லியிருக்கிறாங்கன்னா, அவருடைய அனுபவம் இப்படி இருக்குன்னு நம்ம அவரோட ஷேர் பண்ணி எனக்கு அந்த மாதிரி போகணும் அப்படிங்கிற ஒரு அனுபவத்தை நம்ம ஏற்படுத்தலாம். அது மாதிரி யாரும் போயிட்டு சொன்னவங்க ஒருத்தரும் இல்லை. அப்போ நம்முடைய அனுபவத்துக்கு வராத ஒரு விஷயத்த நாம கற்பனையில் வாழ்வது எப்படி ஒரு அறிவுள்ள விவேகம் உள்ள செயலாக இருக்க முடியும்? அதைத்தான் நீங்க சாஸ்திரம் மூடத்தனம், முட்டாள்தனம் சொல்லுது. ஆனா இங்க வேதாந்த சாஸ்திரம் சொல்லக்கூடிய மோட்சம் நீ வாழும் போதே அடையக்கூடிய ஆனந்த நிலை, பூரண திருப்தி. அந்த திருப்தி தான் உன்னுடைய மோட்சம் பாடுன்னு சொல்லுது. இது கேரண்டியா செய்யலாமே, இது சாத்தியக்கூறு இருக்கு. இதுக்கு நீ இறந்த பிறகு அடைய போற அப்படின்னு நம்ம புருடாலாம் விட்டோம்னா அதுக்கு உத்தரவாதம் இல்லை. ஆனா உலகம் எப்படி போகுதுன்னா அந்த புருடாவைத்தான் நம்புது. அதாவது சத்தியத்தை நம்புறது இல்லை. இந்த உலகம் எப்பயுமே சத்தியத்தை நம்பாது. அந்த அசத்தியமான விஷயங்கள்ல ஆர்வம் காட்டுவதாகத்தான் உலகம் இருக்கு. காரணம் என்னன்னா அந்த மாயையில மயங்குது. அதுதான் இன்றைய நிலைப்பாடு. அப்ப இங்க சாஸ்திரம், இந்த வேதாந்த சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, இந்த பிரபஞ்சம் என்னிடத்திலே தான் இருக்கின்றது, என்னிடத்திலே தான் இருப்பு கொண்டுள்ளது, என்னிடத்திலே தான் லயமாகின்றது. ஆக நான் இருப்பதினால் இந்த பிரபஞ்சம் இருக்கிறதுன்னு சொல்லக்கூடிய அந்த உயரிய நிலை இருக்கு இல்லையா, அதுதான் இங்க மோட்சம்னு சொல்லுது. அப்ப வேதாந்த சாஸ்திரத்தின் மோட்ச விளக்கமானது மறுபிறவியிலிருந்து விடுதலை அடைவதல்ல. நம்ம ஒரு பிறவியிலிருந்து விடுதலை அடைவதற்காக இங்க மோட்சத்தை ஏற்படுத்திக் கொள்வது கிடையாது. தன்னுடைய ஸ்வரூபத்தை உணர்ந்து அதிலேயே நிலைத்து இருக்க வேண்டும் என்பதுதான் இங்க மோட்சம். தன்னுடைய சுயத்தை நான் அனுபவமாக்குவதுதான் இங்க மோட்சம். அப்ப அதுதான் இங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆகவே தற்காலிகமாக போகின்ற மோட்சத்தை நாடாமல் நிரந்தரமாக சுயஸ்வரூபத்தை உணர்ந்து அதிலேயே நிலைத்திருப்பதுதான் இங்கு மோட்சம் என்று இந்த வேதாந்த சாஸ்திரம் நமக்கு விளக்கம் அளிக்கிறது. அப்ப இந்த வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும். காரணம் என்னன்னா, நீங்க மோட்சம்னா எங்கேயோ போய் அடையக்கூடிய விஷயம் அப்படின்ட்டு தேடிக்கிட்டு இருக்கக்கூடாது, அல்லது அதை அடைய போகிறேன்ட்டு ஒரு முயற்சி எடுக்கக்கூடாது. ஏன்னா அப்படியெல்லாம் இங்க ஒண்ணும் இல்லை, அப்படியெல்லாம் அடையக்கூடிய விஷயமே கிடையாது. அப்போ அந்த மோட்சம் என்றால் என்ன அப்படின்னா, அதற்கு 2 விதமான விஷயங்களை பார்க்கலாம். அதாவது மறுபிறப்பிலிருந்து விடுதலை. அதாவது இந்த மோட்சம் அடைஞ்சிட்டோம்னா, இந்த பிறவில நம்ம வாழும் போதே அந்த ஆனந்த அனுபவத்தை, பூரண திருப்தியை நம்ம அடைஞ்சிட்டோம் அப்படின்னா நமக்கு அடுத்த பிறவி கிடையாது, மறுபிறவி கிடையாது. அந்த 2வது விஷயமா நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, அந்த நிலைப்பாட்டுக்கு நான் வந்த பிறகு இங்க பிறப்பும் கிடையாது, இறப்பும் கிடையாது. அப்ப மறுபிறப்புங்கிறதுக்கு பேச்சுக்கு இடமே கிடையாது அப்படிங்கிற ஒரு தெளிவு தானாகவே வந்துவிடும்.
ஏன்னா மறுபிறப்பிலிருந்து விடுதலை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கூட அந்த உண்மை தன்மையை உணரும் போது அங்க மறுபிறப்புக்கு இடமே இல்லைங்கிறது நமக்கு புரிய வந்துடும். அப்ப நம்ம இந்த வேதாந்த சாஸ்திரத்துல நல்ல ஒரு தெளிவுக்கு வந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, 2 விஷயம். புனர்ஜென்ம நிவிருத்தி, ஸ்வரூப அவஸ்தானம் அப்படின்னு சமஸ்கிருதத்துல சொல்லும். புனர்ஜென்ம நிவிருத்தினா, புனர்ஜென்மம்னா திருப்பி திருப்பி பிறவிக்கு வர்றோம் இல்லையா? புனரபி மரணம், புனரபி ஜனனம் என்ற அந்த பிறப்பு இறப்பு சக்கரத்துக்குள்ள வரமாட்டோம். அது நிவிருத்தி ஆயிடும். அது இருக்காது. அப்புறம் ஸ்வரூப அவஸ்தானம், தன்னுடைய சுயத்திலேயே நான் நிக்கிறது. இதுதான் இங்க மோட்சம். இதுதான் வேதாந்த சாஸ்திரம் சொல்லக்கூடிய மிக முக்கியமான விஷயமாகவும் பார்க்கப்படுது. மேலும் இந்த மோட்சம் எப்படி அடையப்படுது அப்படின்னு பார்த்தா, தத்துவமசி என்ற மகா வாக்கிய விசாரத்தின் மூலம் தான் அடையப்படுகிறது. அதுதான் இங்க அறிவு. அந்த தூய அறிவுல நம்ம நிக்கிறது தான் இங்க இறுதி இலக்கு. அதுதான் ஆத்ம சாட்சாத்காரத்தை நமக்கு கொடுக்கக்கூடிய விஷயமாக பார்க்கப்படுகிறது. அப்ப இங்க நிதித்தியாசனம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? இந்த சாஸ்திரத்தை நம்ம விசாரணை பண்ணும்போது 3 விஷயங்கள் பார்ப்போம். சிரவணம், மனனம், நிதித்தியாசனம். சிரவணம்னா கேட்டல், மனனம்னா கேட்ட விஷயங்களை பற்றி சிந்தித்து தெளிதல். 3வது அந்த நிலையில் நான் நிற்பது. நான் அந்த தூய அறிவு, ஆன்மா என்று அதில் நிலையாக நிற்கின்ற நிதித்தியாசன நிலையில நம்ம எப்பொழுதும் இருப்போம். அப்போ எந்த ஒரு அறிவையும் அடைவதற்கான சாதனம் இங்க எதுவுமே கிடையாது. இங்க ஏதாவது ஒரு விஷயத்தை நான் தெரிஞ்சுக்க போறேன், அதுக்காக இந்த பயிற்சி பண்ண போறேன், அந்த பயிற்சி பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி ஒரு அடிஷனலா ஒரு விஷயத்தை இங்க உபதேசிக்கிறது கிடையாது. பயிற்சி முறைகள் கிடையாது. காரணம் என்ன? யாருக்கு யார் பயிற்சி கொடுக்கிறது? தன்னுடைய சுயத்தை காட்டி கொடுப்பதற்கான செயல் விளைவுகளே இங்க கிடையாது. இங்க அறிவு மட்டும்தான். அதான் நம்ம ஏற்கனவே சொன்னோம். என்னுடைய கண்ணுல போட்டுக்கிட்டு இருக்கிற கண்ணாடிய நான் எங்க தேடினாலும் கிடைக்காது. அது பீரோல தேடினாலும், வீடு பூரா தேடினாலும், வீட்டுக்கு வெளியே போய் தேடினாலும் அந்த கண்ணாடியை நான் கண்டுபிடிக்கவே முடியாது. என்னுடைய நண்பனோ என்னுடைய உறவினர்களோ என்ன தேடுறீங்கன்னு கேட்டு, இந்த மாதிரி நான் கண் கண்ணாடி எங்கேயோ கை மறந்த மாதிரி வச்சுட்டேன், தேடிட்டு இருக்கேன்னு நான் சொல்லும் போது, அப்ப கண்ணுல போட்டுக்கிட்டு இருக்கிறது என்னன்னு அவங்க கேட்கும் போதுதான், அடடா என்னுடைய கண்ணாடியை கண்ணுல போட்டுக்கிட்டு நான் எங்கெங்கயோ தேடிட்டு இருக்கிறேன்னு எனக்கு அப்போ ஒரு ஞானம் வருது பாருங்க. ஒரு அறிவு வருது பாத்தீங்களா? அதுதான் இங்க நம்முடைய மோட்சம். அந்த நிலை புரிஞ்சுக்கிறது. எப்படி? அந்த கண்ணாடியை தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி இங்க என்னை நான் தெரிந்து கொள்வது. நான் என்ன தெரியாம வெளியே தேடிட்டு இருக்கிறேன். நான் யாருன்னு என்னை பத்தி தெரிஞ்சு கொள்ளாம நான் வேற வேற விஷயங்கள்ல வெளியே தேடி அடையக்கூடிய விஷயம் அது. நானே அதுவாக இருக்கின்றேனுங்கும் போது அதை காட்டி கொடுப்பதற்காக வருவதுதான் இங்க சாஸ்திரமும் சத்குருவும். அப்ப அதுதான் இங்க வேதாந்த சாஸ்திரத்தினுடைய விஷயமாக பார்க்கப்படுறதுனால இங்க எந்த சாதனைகளும் இங்க கிடையாது அப்படிங்கிறதையும் சாஸ்திரம் தெளிவுபடுத்துது. அப்ப அந்த மாதிரி இந்த சாஸ்திர அறிவிலே நம்ம அடைந்திருக்கின்ற சந்தேகங்களை எல்லாம் நீக்கி கொண்டு அந்த நிதித்தியாசன நிலையிலேயே நின்று அதிலேயே நிலை பெறுவதற்கான ஒரே வழி எது அப்படின்னு கேட்டா இந்த மகா வாக்கிய விசாரம் ஒன்று மட்டும் தான் அப்படின்ட்டு இங்க தெளிவுபடுத்துறார் இந்த நூலாசிரியர் பகவான் சுரேஸ்வராச்சாரியார். அப்புறம் மேலும் சில விஷயங்களை பேசுறாரு. என்ன சொல்றாருன்னா, இப்ப நம்ம மனதில் உள்ள முக்கோண வடிவ நிலைப்பாடு அப்படின்றா என்ன சொல்றாருன்னா, ஜீவ ஈஸ்வர ஜகத் அப்படின்னு 3 விஷயங்கள் எடுத்துக்கிறாரு. அதுதான் இங்க முக்கோண வடிவ நிலைப்பாடு. ஜீவன், ஈஸ்வரன், இந்த உலகம், இந்த 3 விஷயங்கள் தான் முக்கோண வடிவ நிலைப்பாடு. அந்த மனநிலையானது அவ்வளவு சுலபமாக மனதிலிருந்து நீக்க விட முடியாது. இதை முழுவதுமாக நீக்கிக் கொள்வதற்காக நிதித்தியாசன நிலையை நாம் கை கொள்ள வேண்டும் என்பதாக இங்க சுட்டி காட்டுறாரு. ஏன்னா நம்ம அடைந்த அறிவிலே நான் அந்த ஆன்மா, தூய அறிவு என்ற அந்த நிலையில நம்ம எப்பொழுது நிற்க பழகினாதான் நமக்கு இந்த 3 விஷயங்களும் நம்மை விட்டு நீங்கும். இல்லைன்னா நம்ம மனசு எப்ப பார்த்தாலும் இந்த மாதிரி 3 விஷயங்களுக்குள்ளேயே வட்டம் அடிக்கும், முக்கோணத்துக்குள்ளேயே சுத்திக்கிட்டு இருக்கும். அப்ப இந்த உலக விஷயங்களில் பிரச்சனைகள் ஏதாவது வருதுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? உடனடியாக நான் பிரம்மம் என்பதை நம்ம தெரிந்து கொள்ள முடியாம அந்த அறிவை கொண்டு அதை நீக்கிக் கொள்ள சக்தி இல்லாம நம்ம இரண்டாவதாக ஒரு இறைவனின் துணையை நாடி விடுவோம். பெரும்பாலானவர்கள் செய்யறது அதுதான். இந்த வேதாந்த சாஸ்திரத்துக்குள்ள இந்த மாதிரி எல்லாம் படிச்சுக்கிட்டு நானே பிரம்மம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டுக்குள்ள நின்றுட்டு இருக்கிறவங்க கூட தனக்குன்னு ஒரு பிரச்சனை வந்த உடனே மீண்டும் தனக்கு வேறாக ஒரு இறைவன் இருப்பதாக நினைத்துக் கொண்டு அந்த இறைவனிடத்திலே முறையிடுவதை பார்க்கிறோம். நிறைய பேர் அதை செய்வாங்க, இந்த வேதாந்த சாஸ்திரம் படிச்சவங்களே. அப்ப என்ன இங்க இவர் சொல்றாருன்னா, அந்த அறிவை கொண்டு அந்த வேதாந்த ஞானத்தை, அந்த ஆன்ம ஞானத்தினுடைய அறிவை கொண்டு தன்னுடைய உண்மை தன்மையை உணர்ந்து கொண்டேன் என்று சொல்லக்கூடியவர்கள் கூட தனக்கு வேறாக ஒரு இறைவன் இருப்பதாக நினைத்துக் கொண்டு அந்த இறைவனின் துணையை நாடுவதாக பார்க்கப்படுது. இவ்வாறு இறைவனை நாடுகின்ற நிலையானது நாம் இன்னும் இந்த முக்கோண வடிவ பரிமாணத்தில் தான்
நின்று கொண்டிருக்கின்றோம் என்பதை சுட்டி காட்டுகிறதுன்னு சொல்றார். ஏனென்றால் இது புரியாததுனால அந்த முக்கோண நிலையை நம்ம தாண்டவே இல்லை. ஏன்னா ஜீவ ஈஸ்வர ஜகத் என்ற அந்த 3 விஷயத்துக்குள்ளேயே மனசு சிக்கிட்டு இருக்கு. அதுல இருந்து தன்னுடைய சொரூபத்துக்கு திரும்ப மாட்டேங்குது. அதுக்குள்ளேயே தான் வட்டம் அடிச்சுக்கிட்டு இருக்கு. அப்ப இந்த நிலையை அடையாமல் இருப்பதற்கான சக்தியை அடைவதற்கு நாம் பயன்படுத்துகின்ற சாதனம் அப்படின்னு ஒண்ணு எடுத்துக்கிட்டா கூட அது நிதித்தியாசனமாகத்தான் இருக்க முடியும்னு சொல்றாரு. ஏன்னா அந்த நிதித்தியாசனம்ங்கிற நிலை என்னன்னா அகம் பிரம்மாஸ்மிங்கிற தன்னுடைய சொரூபம். இந்த ஆத்மஞான விஷயத்தை நம்ம அறிந்து கொள்ளக்கூடிய சப்ஜெக்டே என்ன? தத்துவமசி, நீ அதுவாகவே இருக்கின்றாய் அப்படின்னா ஒரு மகா வாக்கிய உபதேசத்தை நம்ம உள்வாங்கும் போது அது யார் சொல்ற மந்திரம்? வேதம் சொல்லக்கூடிய விஷயம். அப்ப வேதம் பொய் சொல்லாது. அது அதனுடைய உண்மையை யதார்த்தத்தை சொல்லுது. அது எப்படின்னு வேணா நம்ம விசாரணை பண்ணிக்கலாம். எப்படிங்க நான் அதுவாக இருக்கிறேன்னு வேணா நம்ம கேள்விகள் கேட்கலாம். அதற்கான சந்தேகத்தை தெளிவுபடுத்திக்கலாம். ஆனா அது சொல்லக்கூடிய விஷயத்துல உண்மையான புரிதல் நம்ம இடத்துல வந்து விட்டா நாம என்ன பண்ணணும்? அகம் பிரம்மாஸ்மிங்கிறதுல நம்ம திடமாக நிக்கணும். அப்படி நிக்கிறவன் தான் திட ஞானி. அந்த திடஞான நிலையிலிருந்து சறுக்கணும் அப்படின்னா நம்ம எங்க நடந்துட்டு இருக்கோம்னா மீண்டும் அந்த ஜீவ ஈஸ்வர ஜகத்துங்கிற அந்த முக்கோணத்துக்குள்ளதான் சுத்திக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கறத நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணுங்கிறத இங்க சுட்டி காட்டுறார். அப்ப அதற்கு நம்ம எந்த இடத்துல சறுக்கிறோம் அப்படின்னா அந்த நிதித்தியாசன நிலையில் நம்ம நிக்கிறது இல்லைன்னு சொல்றாரு. நம்ம அடைந்த அந்த அறிவை அனுபவமாக நிற்க மாட்டேன் என்கின்றோம். மீண்டும் மீண்டும் நமக்கு வேறாக அந்த துவைத பாவனையிலேயே சிக்கி கொண்டிருக்கின்றோம்ங்கிறது இங்க சுட்டி காட்டுறார். அதனால இங்க இந்த ஆச்சாரியர், இந்த நூலாசிரியர் சுரேஸ்வராச்சாரியார் நமக்கு வலியுறுத்தி சொல்லுவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மகா வாக்கியத்தின் மூலமாக அடைகின்ற அந்த அறிவு தான் இறுதியானது என்பதாக இங்கு நிலைநாட்டுகிறார். அந்த மகா வாக்கிய அறிவின் மூலமாக நம்ம அடைந்த அந்த நிலைப்பாடு தான் இறுதியானது. அது என்ன அறிவு அடைஞ்சோம்? அகம் பிரம்மாஸ்மிங்கிற அறிவு அடைஞ்சோம். ஏன்னா அது என்ன உபதேசம் கொடுத்தது? மகா வாக்கியம் தத்துவமசி, நீ அதுவாகவே இருக்கின்றாய்ன்னு சொல்லுது. அப்ப அதை நான் படித்து தெரிந்து கொண்டதுனால, நிறைய சந்தேகங்களை கேட்டு புரிந்து கொண்டதுனால, ஆமா நான் அந்த பிரம்மமாகத்தான் இருக்கின்றேன் அப்படின்ட்டு அகம் பிரம்மாஸ்மிங்கிற அந்த நிலையில நான் நிக்கிறேன். அப்ப அந்த அகம் பிரம்மாஸ்மிங்கிற அந்த நிலையில கூட இதே வேதாந்த சாஸ்திரம் அடுத்தது எப்படி விளக்கம் கொடுத்து அப்படின்னா, இப்ப நீ அகம் பிரம்மம்னு சொல்றியா, அந்த பிரம்மத்தினுடைய நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறத வேற ஒரு உபநிஷத்து மூலமா நமக்கு விளக்கம் கொடுக்கறது தான் இன்னொரு மகா வாக்கியம். அந்த மகா வாக்கியத்துக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரஜானம் பிரம்மா. அதாவது நம்முடைய பிரஜை தான் பிரம்மம் அப்படின்னு அடுத்தது விளக்கம் கொடுத்துருது. அதாவது பிரம்மம்னா ஏதோ நினைச்சுக்காதப்பா, நீ பிரம்மம்ங்கிற விஷயத்துக்கு அதே வேத சாஸ்திரம் தெளிவுபடுத்துது. பிரஜையே பிரம்மம் சொல்லுது, பிரஜான பிரம்மம்னு சொல்லுது. அப்ப அந்த பிரஜானம் பிரஜைங்கிறது என்னன்னா அந்த உணர்வு, அந்த அறிவு தான் நான் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறது தான் இங்க நம்முடைய நிலைப்பாடு. அதுதான் பிரம்மம் என்பதை சாஸ்திரமே சொல்லுது. அப்ப அந்த சாஸ்திரத்துக்கு முரணாக நம்ம எதையும் செய்ய போகிறது இல்லை என்றதுதான் இந்த வேதாந்த சாஸ்திரம் சொல்ற முக்கிய விஷயமா நம்ம பார்க்கிறோம். அப்புறம் பகவான் ஸ்ரீசங்கர் மோட்சத்தை பற்றி விளக்கம் கொடுக்கும்போது, இப்ப வேத சாஸ்திரம் மோட்சத்தை பற்றி விளக்கம் எப்படி கொடுத்தது? நம்முடைய சொரூபத்துல நாம நிக்கிறது தான் மோட்சம்னு சொல்லிடுச்சு. வேற எங்கேயோ போறதெல்லாம் மோட்சம், வைகுண்டத்துக்கோ கைலாசத்துக்கோ போறதெல்லாம் மோட்சம் கிடையாது. இங்க இவரு பகவான் ஆதிசங்கர் அதை எப்படி விளக்குறாருன்னா, மனதின் பற்றற்ற நிலையாகிய நிர்வாணம் என்கின்ற சந்நியாசம் தான் இங்க மோட்சம் என்று சொல்கிறார். அதாவது ஆத்ம ஞானத்தை அடைவதனால் உண்டாகின்ற அந்த நிலை, மனதின் பற்றற்ற நிலையாகிய நிர்வாண நிலை, மோட்ச நிலை, அது சந்நியாச நிலைன்னு சொல்றாரு. அதனால இங்க வேதாந்த சாஸ்திரம் சொல்லக்கூடிய நிர்வாணம், சந்நியாசம், மோட்சம் அப்படிங்கிறது எல்லாமே நம்முடைய சொரூபம் தான். இப்ப மற்ற சாஸ்திரங்களுக்கும் நமக்கு உள்ள வித்தியாசம் இதை நீங்க நல்லா இங்க புரிஞ்சுக்கணும். இப்போ சில சாஸ்திரங்கள் நிர்வாணம் அப்படின்னா மனமற்ற நிலைய நிர்வாணம்னு சொன்னாலும் அவர்கள் உடல் ரீதியாக கூட நிர்வாணத்துக்கு போறாங்க. சிலர் அப்படியும் போயிடுறாங்க, ட்ரெஸ்ஸே இல்லாம இருக்கிறதா நிர்வாணம் அப்படின்ட்டு. இப்ப சமண மதத்தெல்லாம் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க ட்ரெஸ்ஸே கூட இல்லாம இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க நிர்வாணம்ங்கிறத அந்த உடலுக்கும் சேர்த்து வச்சுக்கிறாங்க. ஆனா இங்க நம்ம சாஸ்திரம் அப்படி சொல்றது கிடையாது. ஏன்னா உடல் உண்மை கிடையாது, அது மித்தியா தானே. அதனால அது ட்ரெஸ்ஸோட இருந்தா என்ன, ட்ரெஸ் இல்லாட்டி இருந்தா என்ன, அதே ஒரு பொய் தானே, பொய் தோற்றம் தானே. ஏன்னா இங்க எல்லாமே பொய் தான். இத மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் சொல்லும் கூட பாடல் இருக்கு இல்லையா, நிற்பதுவே நடப்பதுவேன்னு ஒரு பாட்டு இருக்கு மகாகவி சுப்பிரமணிய பாரதியார். எல்லாம் தோற்ற பிம்பங்களோன்னு ஒரு பாட்டு. அப்போ இங்க எல்லாமே உண்மையிலேயே தோற்ற பிம்பங்கள் தான், இங்க எதுவும் உண்மை கிடையாது. அப்ப அதை நாம எப்படிங்கிறத விசாரம் பண்ணி அந்த விவேகத்தை அடைகிறது தான் இங்க ஆத்ம ஞானம். அதுதான் நம்முடைய சொரூபம்.
அதைத்தான் இங்க நம்ம அடையணும். அதுதான் இங்க மோட்சம். இங்க வேதாந்தம் சொல்லக்கூடிய மோட்சம் இதுதான் அப்படிங்கறத தெளிவாய்க்கணும். அப்ப இதைத்தான் இங்க பகவான் ஆதிசங்கர் இப்படி சுட்டி காட்டுறாரு. அப்ப அப்படி சுட்டி காட்டும் போது இங்க ரெண்டு விஷயங்கள் வருது. ஒண்ணு வந்து நேரடியான அறிவு, மற்றொன்று வந்து மறைமுகமான அறிவு அப்படின்னு ரெண்டு விஷயங்கள் வருது நமக்கு இந்த விஷயத்தை எடுத்து சொல்லும் போது. அப்ப இந்த நேரடியான அறிவு, மறைமுகமான அறிவுங்கிறத நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு கேட்டா, இப்போ என்னுடைய ஃப்ரெண்டு வந்து வெளிநாட்டுல இருக்கிறாரு. இப்ப அந்த வெளிநாட்டுல இருக்கக்கூடிய என்னுடைய நண்பனை பத்தி நான் உங்ககிட்ட பேசுறேன். இவர் அப்படிப்பட்டவர், இந்த மாதிரி வேலை செஞ்சுட்டு இருக்காரு, இந்த கம்பெனில இருக்காரு, இவ்வளவு சம்பளம் வாங்குறாருன்ட்டு நான் என்ன வேணா அவரை பத்தி சொல்லலாம். ஆனா அப்படி நான் என்ன சொன்னாலும் உங்களுக்கு ஒரு மறைமுகமான அறிவாகத்தான் அது இருக்க முடியும். ஏன்னா நீங்க அவரை நேர்ல பார்க்கல. அவரை பற்றிய நேரடி அனுபவம் உங்களுக்கு கிடையாது. ஆனா அது ஒரு மறைமுக அறிவு. ஆனா அவரை பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்க. அவர் இப்படிப்பட்டவர், இந்த கம்பெனில வேலை செய்யறார், இவ்வளவு சம்பளம் வாங்குறார், இந்த நாட்டுல இருக்கார் அப்படின்னு எல்லா விவரமும் உங்களுக்கு தெரியும். ஆனா அவருடைய நேரடி அனுபவம் உங்களுக்கு கிடைக்காதனால அது ஒரு மறைமுகமான அறிவுன்னு புரிஞ்சுக்கணும். இப்ப நேரடியான அறிவுங்கிறது எப்படின்னா, நீங்க என்கிட்ட பேசிட்டு இருக்கிறீங்க, அதே நண்பர் வராரு வெளிநாட்டுல இருந்து. அப்புறம் நான் சொல்றேன், பாருங்க அன்னைக்கு நான் சொன்னேன் இல்லையா, இந்த கம்பெனில வேலை செஞ்சுட்டு இருக்காரு ஃபாரின்ல, இவர் தான் இந்த கம்பெனில வேலை செய்யறாரு, இவ்வளவு சம்பளம் வாங்குறாருன்னா உங்களுக்கு நான் அன்னைக்கு சொல்லிட்டு இருந்தேன், அவர் பாருங்க வந்திருக்காரு, இவர் தான் அவருன்னு சொல்லி காட்டும் போது இப்ப உங்களுக்கு அவரை பற்றி ஒரு நேரடியான அறிவு கிடைக்குது. ஓ, இவரு தானா அது அப்படின்னு உங்களுக்கு பார்த்த உடனே தெரிஞ்சிடுது இல்லையா. அப்ப இந்த நேரடியான அறிவுக்கும் மறைமுகமான அறிவுக்குள்ள வித்தியாசம் நம்ம எப்படி இப்படி புரிஞ்சுக்கிறோமோ, அது மாதிரி இந்த பிரம்மங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள வரும்போது, இப்ப நம்ம ஏற்கனவே நாம் அந்த பிரம்மத்தை பற்றிய ஒரு அனுபவம் இல்லாம இருக்கிறதுனால அது மறைமுகமான அறிவாக இருக்கு. பிரம்மம்னா நமக்கு தெரியல. ஏன்னா பிரம்மத்தை பத்தி என்னென்னமோ சொல்றாங்க, அப்படிப்பட்டது இப்படிப்பட்டது, அது நிர்குணம், நிரஞ்சனம், நிர்மலம் அப்படின்னு நிறைய பேசுறாங்க. அதை பற்றி என்னென்னமோ விவரங்கள்லாம் சொல்றாங்க. அது வந்து எல்லாம் தெரியுது. ஆனா நான் பிரம்மத்தை பார்த்தது இல்ல. எனக்கு வந்து அதை பற்றி ஒரு மறைமுகமான அறிவு தான் இருக்கு. நேரடியான அறிவு கிடைக்கவே இல்லைங்களே அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப இந்த வேதாந்த சாஸ்திரம் என்ன சொல்லுது? தத்துவமசிங்கிற அந்த உபதேசத்தின் மூலமா அந்த பரமனை நமக்கு அனுபவமா காட்டி கொடுக்குது. அந்த பிரம்மம் வந்து நீதான், நீதான் அந்த பிரம்மம், தத்துவமசி அப்படிங்கிற ஒரு மகா வாக்கிய உபதேசத்தை நமக்கு எடுத்து கொடுத்து, அதை நமக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு தெளிவா விளக்கிக்கிட்டே வருதோ, அப்ப இங்க என்ன உண்மை நமக்கு புரியுது தெரியுமா? நான் பிரம்மங்கிறது எனக்கு வேறாக நினைத்து கொண்டு ஒரு மறைமுகமான அறிவாக வச்சிருந்தேன். ஆனா இந்த சாஸ்திர விசாரத்துக்குள்ள வந்த பிறகுதான் எனக்கு தெரிஞ்சுது அதுதான் நான் அப்படின்ட்டு. அப்ப எனக்கு பிரம்மம் நேரடி அனுபவம் ஆயிடுச்சு. பிரம்மங்கிறது எனக்கு தெரியாம இருந்தது ஒரு காலத்துல. ஏன்னா நான் வந்து பிரம்மம்னா எப்படியோ பெருசா இருக்கும், பிரம்மாண்டமா இருக்கும், அது எப்படிப்பட்டதுன்னு கூட தெரியல. அது என்னமோ நிர்குணம், நிரஞ்சனம் எல்லாம் சொல்றாங்க, அப்படி பேசுறாங்க, இப்படி பேசுறாங்க அப்படின்ட்டு எல்லாம் நான் ஏகப்பட்ட விஷயம் அந்த பிரம்மத்தை பத்தி தெரிஞ்சு வச்சிருந்தேன். ஆனா எனக்கு அனுபவம் ஆகல. ஒரு மறைமுக அறிவாவே பிரம்மம் இருந்தது. அந்த மறைமுகமான அறிவை எப்ப நீக்க முடியும்னா, இந்த வேதாந்த சாஸ்திரத்தினுடைய மகா வாக்கிய உபதேசம் நமக்கு உள்ள போய் அது வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா, நம்முடைய மனம் வந்து அஜ்ஞானத்திலிருந்து விடுபட்டுடும். அதாவது தேவையற்ற விசை சுகங்களிலிருந்து விடுபட்டு அந்த விவேகத்துல உயர்ந்துடும். அந்த அறிவு பரிமாணத்துல உயர் பரிமாண நிலைக்கு வந்துடும். அப்ப அந்த நிலையில இப்ப என்னுடைய சொரூபம் எனக்கு அனுபவம் ஆகும். நான் தான் அதுங்கிற அனுபவம் நமக்கு அடையப்படுது இல்லையா. அப்படி அடையப்பட்ட மறு வினாடி, என்னையே நான் தெரிந்து கொண்ட மறு வினாடி எனக்கு என்ன நடந்துருச்சுன்னா, மறைமுகமாக இருந்த பிரம்மம் நேரடி அனுபவத்துக்கு வந்து விட்டது. இதற்கு பெயர் தான் அபரோட்ச அனுபூதி. அதாவது ஒரு பரோட்சமா இருந்த விஷயம், ஒரு கேள்வி ஞானமா இருந்த விஷயம் நேரடி அனுபவமா மாறிவிட்டது. அப்ப இங்க நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்? இப்ப அந்த நிலைப்பாடை நம்ம உணர்ந்துட்டோம்னு வச்சுங்களேன், நான் தான் பிரம்மம் அப்படிங்கிறத நம்ம எப்படி உணர்றோம்? இந்த உடலா உணர்றோமா, இந்த மனசா உணர்றோமா? அப்படி நீங்க உணர்ந்துட்டு இருந்தீங்கன்னா இந்த பாடத்திட்டத்தை தேரவே முடியாது. எத்தனை வருஷம் படிச்சாலும், இன்னும் நீங்க ஒரு 20 வருஷம் படிச்சாலும் இப்படியே இருக்க வேண்டியதுதான். அப்ப இந்த வேதாந்த பாடத்துல நம்ம வந்து ஒரு தெளிவு என்ன அடைஞ்சோம்? தன்னுடைய சொரூபத்தை கண்டுபிடிச்சிட்டோம். நான் இந்த உடல் அல்ல, நான் இந்த மனம் அல்ல, அந்த தூய அறிவு, அந்த உணர்வு அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம். அப்படி கண்டுபிடிச்சதுல நிக்காம இருக்கிறது யார் தப்பு? நம்முடைய தப்பு தானே. அப்ப சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, மறைமுக அறிவாக நீ வைத்துக் கொண்டிருந்த அந்த பிரம்ம ஞானத்தை நேரடி அறிவாக அனுபவமாக்கிக்கோ. அதற்கு நான் உனக்கு என்னென்ன உதவி செய்யணுமோ அத்தனை செய்கிறேன். உனக்கு எல்லாம் சொல்லித்தரேன். அது எப்படி அனுபவம் ஆகுங்கிறதுக்கான உன்னுடைய அஜ்ஞானத்தை பூரா நீக்கிறேன். ஏன்னா நீ தவறா பல விஷயங்களை ஏற்றி வைத்துக் கொண்டிருந்தாய். ஏன்னா நீ பிரம்மங்கிறது நீ கற்பனையில ஏதோ உருவத்துல கற்பனை பண்ணிட்டு இருந்த, அல்லது பலவாறான கேள்வி ஞானத்தை வச்சுக்கிட்டு வாழ்ந்துட்டு இருந்த.
ரெண்டாவது அது ஒரு மறைமுக அறிவாகவே நினைத்து கொண்டிருந்த, அதுல இருந்து விடுபட்டு விடு, இந்த விவேகத்தினால நீ உன்னை பாருன்னு சொல்லி நம்மளை காட்டி கொடுக்கறது தான் இங்க அபரோக்ஷ ஞானம், அபரோக்ஷ அனுபூதி அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. அப்ப இந்த விஷயத்த இங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது மறைமுக அறிவு, நேரடி அறிவு அப்படிங்கிற ரெண்டு விஷயத்துல இப்ப நமக்கு பிரம்மம் வந்து நேரடி அறிவாக அனுபவம் ஆகுது. ஏன்னா இந்த வேதாந்த சாஸ்திரத்தை படிச்சு இந்த தத்துவமசிங்கிற மகா வாக்கிய உபதேசத்தை உள்ள வாங்கி அதன் மூலமாக நான் அடைந்த தெளிவுல அகம் பிரம்மாஸ்மின்ட்டு நான் என்னுடைய சொரூபத்தை அனுபவமாக்குறேன். அந்த நிலை தான் எனக்கு நேரடி அனுபவம். அப்ப பிரம்மம் அனுபவம் ஆகலன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா பிரம்மம் எங்கேயோ இல்லை, நானே பிரம்மம், அகம் பிரம்மாஸ்மி. அப்ப அனுபவம் ஆகுது எனக்கு. ஆனா அனுபவம் ஆகல பிரம்மம்னு சொன்னா அப்ப நீங்க யாரை தேடுறீங்க? நீங்க தேடுவக்கின்ற பிரம்மம் உங்களுக்கு வேறாக இருக்குதா? அப்போ அதுக்குதான் போன பாடத்துல உதாரணம் கொடுத்தேன். உங்க கழுத்துல போட்டுக்கிட்டு இருக்கிற மணிமாலைய நீங்க வெளியே தேடி என்னைக்கு அடையிறது? எத்தனை வருஷம் தேடினாலும் கிடைக்காது. உங்க கழுத்துல இருக்கிறத உங்களுக்கு சுட்டி காட்டும் போது அட ஆமான்னு கழுத்துக்குள்ள இருக்கிற அந்த மணிமாலையை கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா முடிஞ்சுது. அந்த வினாடி மணிமாலை உங்களுக்கு கிடைச்சாச்சு. அது வரைக்கும் நீங்க கழுத்துல இருக்கிறத கண்டுபிடிக்காத வரைக்கும் உங்களுக்கு அந்த மணிமாலை தெரிய போறதே கிடையாது. அது மாதிரி நானே அந்த பிரம்மம் என்று நீங்க தெரிந்து கொள்ளாத வரைக்கும் பிரம்மம் உங்களுக்கு அனுபவம் ஆக போறதே கிடையாது. அப்ப இங்க நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, மறைமுகமான அறிவிலிருந்து நேரடி அறிவாக தன்னையே தான் அனுபவமாக்குறது தான் இங்க பிரம்மா அனுபவம், ஆன்ம அனுபூதி அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. அது நம்ம பாடத்திட்டத்துல வந்தவங்களுக்கு கண்டிப்பா அனுபவம் ஆகும், ஆகித்தான் தீரணும். ஆகலன்னு சொன்னா எந்த இடத்துல சறுக்குறீங்க, எங்கேயோ புரியல, உங்களுக்கு பாடம் எந்த இடத்துலயோ புரியாம இருக்கு, அது எங்கன்றத நீங்க தான் விசாரம் பண்ணி அந்த விவேகத்தை பிடிக்கணும். அல்லது அதற்கான விளக்கங்களை நீங்க சரியான சத்குரு மூலமா பெறணும். இல்லைன்னா இது புரியாது. அதனால நல்லா புரிஞ்சுக்குங்க. இதை வந்து இங்க சுட்டி காட்டுறார். அதாவது பகவான் சுரேஸ்வராச்சாரியார் வந்து ஆத்ம அனுபவத்தை, அபரோட்ச அனுபூதியை நமக்கு அறிமுகப்படுத்துறார். அது நம்முடைய நேரடி அனுபவம் அப்படிங்கிறத வெட்ட வெளிச்சமா சொல்லிட்டார். அப்புறம் ரெண்டாவது, இந்த உடல் மனம் ஆகிய இந்த இரண்டின் தொகுப்பு இருக்கும் வரையிலும் நமக்கு இந்த சிதாபாசன் அனுபவம் தான் இருக்கிறது, சித்த அனுபவம் ஏற்படவே இல்லையே அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. இப்ப நிறைய பேருடைய பிரச்சனை என்ன அப்படின்னா, இந்த உடலும் மனசு இருக்குது, நீங்க சொல்றீங்க ஞானத்தை அடைஞ்சிட்டேன், எனக்கு ஆத்ம ஞானம் வந்துடுச்சுங்க. ஆனா ஆத்ம ஞானம் அடைஞ்ச பிறகு நான் இந்த உடலையும் மனசையும் விட முடியலையே. அப்ப நான் இந்த உடம்புலையும் மனசுலயும் சிக்கிக்கிட்டுல இருக்கிறேன். அப்ப இந்த ரெண்டு விஷயத்துக்குள்ள நான் சிக்கிக்கிட்டு இருக்கிறதுனால இந்த உடலும் மனமும் ஆகிய இந்த ரெண்டு தொகுப்பு என்னிடத்தில் இருப்பதினாலே நான் சிதாபாசன் என்கின்ற அனுபவம் தான் எனக்கு இருக்கு. ஆனா எனக்கு அந்த சித்தனுடைய அனுபவம் நேரடியா ஏற்படவே இல்லையே அப்படின்னு சொன்னா, இங்க சாஸ்திரம் என்ன சொல்லுது? இந்த சுரேஸ்வராச்சாரியார், இந்த ஆச்சாரியர் என்ன சொல்றாருன்னா, சிதாபாசன் இருக்கும் வரையில் சித்த அனுபவத்தை பெற முடியாது என்ற தவறான அனுபவத்திற்கு வந்து விடுகின்றீர்கள். அது மிகப்பெரிய தவறுன்னு சொல்றாரு. ஏன்னா நாம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம், இந்த உடம்பும் மனசு இருந்தா சித்த பார்க்க முடியாது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அதனால மனம் இருக்கிற வரைக்கும் அந்த சிதாபாசனை நம்ம அனுபவம் ஆக்க முடியாது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அதனால மனதை நீக்குவதற்காக நம்ம என்ன பண்றோம், நிர்விகல்ப சமாதியை நாடுறோம். ஏன்னா இங்க மனமற்ற நிலைதான அந்த இறைவன் அடையக்கூடிய நிலை. அப்ப எனக்கு வந்து இந்த உலகம் தெரிஞ்சா இறைவன் தெரிய மாட்டான், இறைவன் தெரிஞ்சா இந்த உலகம் தெரியாது. அப்ப நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த உலகத்தை நான் நீக்கிடுறேன். இந்த உலகத்தை இல்லாம பண்றதுன்னா நான் என்ன பண்ணணும், நிர்விகல்ப சமாதியில போய் உட்காந்துக்கலாம், எதுவும் செய்ய வேண்டாம். அப்படியே போய் தவத்துல உட்காந்தேன்னா நான் அப்படியே என்ன மறந்து இருப்பேன். அந்த ஆனந்த அனுபவம், அந்த சூன்ய நிலை, அதுதான் என்னுடைய சொரூபம். அதுல நான் மூழ்கிட்டேன்னா எனக்கு இறைவன் தரிசனம் ஆயிடும் நினைக்கிறேன். பாத்தீங்களா, அது மிகப்பெரிய மூடத்தனம் அப்படின்னு நீங்க சொல்றாரு. ஏன்னா அதை அனுபவம் ஆக்கிறதுக்கு அது வேற இருந்தா தானே நீ நிர்விகல்ப நிலைக்கோ சவிகல்ப நிலைக்கோ சமாதிக்கோ போகணும். இங்க நிர்விகல்ப நிலை, சவிகல்ப நிலை அப்படிங்கிற சமாதி நிலையெல்லாம் எதை அடைவதற்காக நீ மேற்கொள்கின்றாய்? உன்னை நீ தெரிந்து கொள்வதற்கான இந்த நிலைப்பாடு என்ன தேவை இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இங்க அதற்கான ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுக்கிறார். உண்மையிலேயே சிதாபாசன் இருக்கும் வரையில் உடலில் உயிர் இருக்கும். அப்ப அந்த உயிர் இருக்கிற வரைக்கும் நமக்கு இந்த உடல் இருக்கும். அந்த உயிர் கிளம்பிட்டா உடலும் கிளம்பிடும், உடல் வந்து அழிந்து விடும். அப்போ ஜடப்பொருளில் தான் சிதாபாசன் இல்லை. ஏன்னா இங்க வந்து மண்ணு கல்லு அப்படிங்கிற ஜடப்பொருள் இருக்கு பாத்தீங்களா, அதுல சிதாபாசன் இல்லை. ஆனா சித்து எல்லா இடத்துலயும் இருக்கு. இந்த ரெண்டுக்குள்ள வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும். ஏற்கனவே நான் இந்த பாடத்திட்டத்துல உங்களுக்கு சொல்லும் போது என்ன சொல்லிட்டேன்,
சித்து எல்லா இடத்திலும் இருக்கிறது. சித்துங்கிறது என்ன? பிரம்மம், அறிவு, ஆன்மா. அது எங்கும் எதிலும் வியாபித்திருக்கிறது. அது இல்லாத இடமே கிடையாது. எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கிறது. அப்போ கல்லுலயும் மண்ணுல கூட சித்து இருக்குது. ஆனா என்ன பிரச்சனைனா அதுல பிரகாசிக்கல. அந்த கல்லுலயோ மண்ணுலயோ அந்த சித்து சிதாபாசனா மாறல. ஆபாச ஜீவனாக, அதாவது சித்தனுடைய ஆபாசம் தான் இங்க போலின்னு அர்த்தம். ஆபாசம்ங்கிற வார்த்தை வந்து நீங்க தமிழ் வார்த்தையோட போட்டு கம்பேர் பண்ணிக்க கூடாது. தமிழ் வார்த்தையில வந்து ஆபாசம் அப்படிங்கிற வார்த்தை வந்து ஒரு தவறான வார்த்தை. ஆனா இங்க வந்து ஆபாசம் அப்படிங்கிறது ஒரு போலின்னு அர்த்தம். போலி. அப்போ இங்க சித் அப்படிங்கிற வார்த்தைக்கு சிதாபாசம் அப்படின்னா சித்தனுடைய போலி இங்க வந்து எப்போ அனுபவம் ஆக மாட்டேங்குது? அந்த பிரகாசிப்பதற்கான உபாதியா இல்ல அது. எது? அந்த கல்லு மண்ணு. அந்த அறிவை பிரகாசிப்பதற்கான உடல் கிடையாது அந்த கல்லுக்கோ மண்ணுக்கோ. அதனால அதுல படுது சித்து. ஆனா பிரகாசிக்க மாட்டேங்குது. காரணம் என்ன? அது களங்கமா இருக்குது. கல்லு மண்ணெல்லாம் வந்து வளரவே இல்லை. அறிவு பரிமாணத்துல வளரவே இல்லை. அப்ப அறிவு பரிமாணத்துல வளர வேண்டிய ஜீவராசிகள் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா முதல்ல தாவரத்தை எடுத்துக்கிறோம். ஒரு அறிவு தாவரம் வந்து அறிவு பரிமாணத்துல ஃபர்ஸ்ட் வளர்ந்துருக்குது. அப்ப அது அப்படியே படிப்படியா தான் வளர்ந்து நமக்கு 6ஆம் அறிவு பரிமாணத்துல மனிதனாக நம்ம வந்ததுனால மற்ற உடல்கள் இருக்கு இல்லையா? மற்ற உடல்கள் கல்லு மண்ணுல ஆரம்பிச்சு செடி கொடிகள் ஆரம்பிச்சு புழு பூச்சிகள் அப்படியே பறவைகள் மிருகங்கள் அப்படின்ட்டு இத்தனை உடல்கள் கடந்து வந்தோம். ஒன்னோட கூட அந்த அறிவு பிரகாசிக்க முடியாத நிலையில் இருக்கிறதுனால இந்த 6ஆம் அறிவு பரிமாணத்தில் வந்த மனித உடலும் மனித மனமும் தான் அந்த சித்து பிரகாசிக்கக்கூடிய சிதாபாச நிலையை அடைகிறது. சித்தனுடைய போலி. அது எங்க அனுபவம் ஆகுது? இந்த மனித உடல்ல தான் அனுபவம் ஆகும். அப்ப அதனால இங்க என்ன சொல்றாருன்னா அந்த சிதாபாசன் இருக்கிற வரைக்கும் இந்த உடல்ல உயிர் இருக்கும். அப்ப அந்த உடல் வந்து எப்போ இல்லாம போகும்? அந்த உயிர் போயிட்டா உடல் இல்லாம போகும். அப்ப அங்க அறிவு பிரகாசிக்காது. அப்ப அது ஜடப்பொருள் ஆயிடுது. இந்த உடம்பு செத்து போச்சுன்னா அது கல்லு மண்ணுக்கு சமம். கல்லு மண்ணை கூட நம்ம அப்படியே வச்சுக்கலாம். ஆனா இந்த உடம்பு அப்படியே வச்சுக்க முடியாது. ஏன்னா இது நாத்தம் படிக்க ஆரம்பிச்சிடும். உடனே அதை எடுத்து நம்ம பதிச்சே தான் ஆகணும். நம்ம மனிதனை தவிர மற்ற எல்லா ஜீவராசிகளுமே கூட நம்ம வச்சுக்கலாம். ஏன்னா காரணம் என்னன்னா இப்ப அது பயன்படும். இப்ப ஆட்டுத்தோலை எடுத்து நம்ம பயன்படுத்துறோம். மாட்டுத்தோலை எடுத்து நம்ம பயன்படுத்துறோம். அப்புறம் அதுல இருந்து நம்ம ஒவ்வொன்றும் பயன்பாட்டுக்கு பயன்படுத்துறோம். ஆனா மனிதனுடைய கழிவுகள் எதுவுமே பயன்பாட்டுக்கு வராது. பயன்படுத்தவே முடியாது. அப்ப என்ன காரணம் அப்படின்னா ஒரு கசடு, அதாவது எல்லா கழிவும் அடங்கிய ஒரு பிண்டம் அது. அப்ப இந்த பிண்டமானது அகண்டமா மாறணும். அகண்டமா மாறணும்னா இங்க வந்து என்ன நடக்கணும்? இந்த உடலற்ற தன்மைக்குள்ள போனாதான் அகண்டமா மாறும். அதனால இங்க என்ன சொல்ல வர்றாருன்னா அந்த ஜடப்பொருளில் சிதாபாசன் இல்லை. அது ஜடமா தான் இருக்குது. ஆனா உயிர் பொருள்ல சித்து பிரகாசிக்கிறதுல மிக உயரிய உயிர் பொருளாக மனிதன் இருக்கிறதுனால அந்த மனிதன் வந்து அந்த அறிவை அனுபவமாக்க முடியும். அதற்காகத்தான் இங்க மனித அறிவில அது பிரகாசிப்பதை நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரே வழிமுறை என்ன அப்படின்னா இந்த சாஸ்திர விசாரம் மட்டும்தான். காரணம் என்ன அப்படின்னா அந்த சித்து பிரகாசிப்பதற்கு தடையாக இருக்கக்கூடிய அறிவை விரிவாக்கும் ஒரு விவேக சக்தி. ஏன்னா வேற எந்த பிறவிலையும் அந்த அறிவை விரிவாக்கக்கூடிய விவேக சக்தி பெற முடியாது. ஒரு தாவரத்துக்கு டீச் பண்ண முடியாது. ஒரு எருமைக்கோ மாட்டுக்கோ டீச் பண்ண முடியாது. காரணம் என்ன? அந்த அறிவு விரிவாக்கக்கூடிய விவேக சக்தி அதனிடத்துல கிடையாது. ஆனா மனிதனிடத்துல அந்த அறிவை விரிவாக்கக்கூடிய விவேக சக்தியை நம்ம கொடுக்க முடியும். எந்த வகையில கொடுக்க முடியும்? கல்விங்கிற அடிப்படையில கொடுக்க முடியும். அப்ப அதனால இந்த கல்வி திட்டமே மனிதனுக்காக கொடுக்கப்பட்டது. வேற எந்த ஜீவராசிகளுக்கும் கிளாஸ் ரூம் கிடையாது, கிளாஸஸ் கிடையாது. ஆனா மனிதனுக்கு தான் கிளாஸ் ரூம், கிளாஸஸ் எல்லாம் இருக்கு. அப்ப எதற்காக இந்த வகுப்பறைகள் அப்படின்னு பார்த்தா அந்த அறிவு பரிமாணத்தின் உயர் பரிமாண நிலையை அவன் தெரிந்து கொள்வதற்காக. அப்ப அதனால சாஸ்திரம் என்ன சொல்லுது? இந்த பாடத்திட்டங்கள் மூலமா உனக்கு அந்த சித்தை காட்டி கொடுக்குறோம். நீதான் அதுங்கிறத நம்ம காட்டி கொடுக்குறோம். அப்ப நீங்க இந்த மகா வாக்கிய விசாரத்தை விசாரணை பண்ணி இந்த உபதேசத்தை உள்வாங்கி சிரவணம், மனனம், நிதித்தியாசனம் என்ற படிநிலைகளை பயணம் பண்ணி அந்த நிதித்தியாசன நிலையிலே நான் அந்த சாட்சாத் அந்த சைத்தன்ய சுரூபமா தான் இருக்கிறேன், அந்த ஆத்ம சைத்தன்யமா தான் நான் இருக்கிறேங்கிற அனுபவத்தை நீங்க பெறும்போது அந்த சித்தாக மாறுறீங்க. சிதாபாச நிலையிலிருந்து சித்தாக மாறுகின்ற அந்த உயர் பரிமாண நிலைய இந்த மனித உடல் மட்டும் தான் அடைய முடியுங்கிறது இங்க சொல்றாரு. அதை வந்து நிர்விகல்ப சமாதி மூலமாக மனதை நீக்குவதன் மூலம் சிதாபாசனை நீக்கிவிட்டு சாட்சி சைத்தன்ய அனுபவத்தை பெற முயற்சி செய்யும் போது இந்த உடலானது சவத்தை போல் ஆகிவிடுமே தவிர அந்த உடலுக்கு எந்த அனுபவமும் பெற முடியாதுன்னு சொல்றாரு. காரணம் என்னன்னா இந்த நிர்விகல்ப சமாதியில போய் உட்காந்துடுறாங்க இல்லையா நிறைய பேரு. அப்ப அந்த நிர்விகல்ப சமாதியில போய் உடம்ப வந்து ஜடமாக்குறதுனால எப்படி அறிவு பிரகாசிக்கும்? அது ஒரு அஜ்ஞான நிலை.
ஏன்னா இங்க அறிவு பிரகாசத்துக்கும் உடம்ப ஜனமாக்குறதுக்கும் என்ன பிரயோஜனம்? இப்ப நான் போய் நிர்விகல்ப சமாதியில உட்காந்துக்கிறேன்ட்டு ஒரு பூமிக்கு அடியில ஒரு குழியை தோண்டி உட்காந்துக்கிறதுனாலயோ, கல்லு மண்ணு என் பக்கத்துல கிடக்கிறதுனாலயோ ரெண்டும் ஒண்ணுதானே. இப்ப இந்த தவறு தான் ரமண மகரிஷி ஆரம்பத்துல செஞ்சாரு. பகவான் ரமண மகரிஷி என்ன பண்றாருன்னா, திருவண்ணாமலை வந்த உடனே நேரடியா அந்த பாதாள லிங்கேஸ்வரர்ங்கிறத அந்த கோயிலுக்குள்ள திருவண்ணாமலை கோயிலுக்குள்ள வந்து பாதாள லிங்கேஸ்வரர்னு ஒரு கோயில் இருக்கு. அந்த காலத்துல பழமையா இருக்கும். கீழே ஒரு குகை மாதிரி இறங்கும். படிக்கட்டு கூட கிடையாது. அப்படியே கீழே மண் வழி பாதையில இறங்கி உள்ள போனா அந்த அதல பாதாளத்துல ஒரு லிங்கம் வைக்கப்பட்டிருக்கும். அந்த லிங்கத்துக்கு வந்து பாதாள லிங்கேஸ்வரர்னு பேரு. அப்ப அந்த பாதாள லிங்கேஸ்வரர் கிட்ட போய் அந்த லிங்கத்தில் கிட்ட அவரு நிர்விகல்ப சமாதியில உட்காந்துக்கிறாரு. அதாவது அசையாம அப்படியே உட்காந்துடுறாரு. இவரை சுத்தி புத்து கூட எழுந்திருக்குது. இவர் உட்கார்ந்து இருக்கிற நிலையில இவருடைய கால் பக்கத்துல அப்படியே புத்து கட்டுது. புத்து கட்டி எல்லாம் காலெல்லாம் அரிக்க ஆரம்பிக்குது. அப்புறம் பசி எடுத்து திருப்பி அவரு வெளியே வரும்போதுதான் காலெல்லாம் புண்ணாய் வர்றதை பார்த்துதான் அந்த சேஷாத்திரி சாமிகள் வந்து அவரை விடுவிச்சு, இது அல்ல நீ அடைய வேண்டிய இலக்கு அப்படின்னு அவருக்கு புரிய வைக்கிறாரு. சாஸ்திர ஞானத்தை அடையாம நீ சாதிக்க முடியாதுன்னு சொல்லி அந்த சாஸ்திர ஞானத்தை அவரு சுட்டி காட்டும் போதுதான் பகவான் ரமண மகரிஷி வந்து சாஸ்திரங்களை தெரிஞ்சுக்கிறாரு. அதுக்கு அவர் சந்திக்கிறதுக்கு வந்தவருடைய பேரு இதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கு. அவருடைய வரலாற்றை படிச்சுக்கினா தெரியும். அவரை சந்திக்க ஒருத்தர் வந்தாரு. அவர் வேதாந்த சாஸ்திரத்தை எடுத்து விளக்கம் கொடுத்தாரு. அப்புறம் அவரே தன்னுடைய சிஷ்யர்களை வச்சுக்கிட்டு நிறைய நூல்களை வந்து கலந்துரையாடினாரு. அப்படி அவர் கலந்துரையாடிய நூல்கள்ல வந்து யோகவா சிஸ்டம், திரிபுர ரகசியம் அப்படின்னு நிறைய நூல்களை ரெக்கமெண்ட் பண்ணாரு. அப்படின்ட்டு அவருடைய பகவான் ரமண மகரிஷியுடைய சரித்திரத்தை படிச்சீங்கன்னா நல்லா புரிய வரும். அப்ப என்ன இங்க நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, ஒருத்தர் ஞானியா வாழ்றதுங்கிறது மனமற்ற நிலையாக இருந்தாலும் அந்த மனமற்ற நிலையினுடைய உண்மைத்தன்மை என்னங்கிறது உணர்ந்தா தான் நம்மளால அந்த சுரூபத்துல நிக்க முடியும். நாம போய் நிர்விகல்ப சமாதியில நிக்கிறேன்னு சொல்லிட்டு மனசை விட்டுட்டோம் அப்படின்னா அந்த உண்மைத்தன்மையை அனுபவமாக்க முடியாது. அதுதான் இங்க சாஸ்திரம் சொல்ல வர்ற முக்கிய சாரம். இதை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். நிறைய பேர் செய்யற தவறு இதுதான். மனமற்ற நிலைன்னு சொல்லிட்டு எண்ணங்கள் இல்லாம நான் இருக்கிறேன்னு சொல்லிட்டு வீட்லயே தவம் பண்றதும், அப்புறம் எண்ணங்கள் இல்லாம நான் சிந்தனையே செய்ய மாட்டேன்னு சொல்லி எனக்கு தெரிஞ்ச 2-3 பேர் அடிபட்டு இருக்காங்க விபத்துல. காரணம் என்னன்னா, இந்த மனமற்ற நிலையில இருக்கிறேன்னு சொல்லிட்டு வீட்டுல வந்து எண்ணங்களே இல்லாம உட்காந்து பிராக்டிஸ் பண்ணி அவர் வெளியே கடை வீதிக்கு போகும்போது அப்படியே மைண்ட் நின்றுடுது. சம்டைம்ஸ் என்ன ஆயிடும்னா மனசு வேலை செய்யாது, அப்படியே நின்றுடும். அப்படி மனசு நின்ன உடனே அவர் எங்க போற என்ன பண்றேன்னு தெரியாம ரோட்ல நடந்தாருன்னா என்ன ஆகும்? வண்டியில அடிபட்டுருவாங்க. இந்த மாதிரிலாம் நடக்கிறவங்க எல்லாம் நிறைய பேர் நம்ம பார்க்கணும். பட் இதெல்லாம் வந்து ஒரு மாதிரி குழப்ப நிலைன்னு தான் நம்ம சொல்லுவோம். என்ன காரணம்னா, நீங்க அந்த உயர் பரிமாண அறிவுங்கிறது வேற, நம்மால் ஏற்றி வைக்கப்பட்ட இந்த அஜ்ஞானங்கள் வேற. ரெண்டையும் நம்ம பகுத்து பிரித்தறியக்கூடிய அந்த விவேக சக்தி தான் இங்க தேவைப்படுதுன்னு சாஸ்திரம் மீண்டும் மீண்டும் வலியுறுத்துது. இந்த வேதாந்த சாஸ்திரத்துல வரக்கூடிய மாணவர்களை வந்து விவேகிகளா எதிர்பார்க்குது. இந்த சாஸ்திரம் வந்து விவேகிகளுக்கு தான் இங்க வேலை, விவேகமற்றவர்களுக்கு இங்க வேலையே கிடையாது. காரணம் என்னன்னா, இது உயர் பரிமாண அனுபவம், இது அறிவு பரிமாணத்துல பயணம் பண்ணக்கூடிய பாதை. இதுக்கு வந்து அறிவே இல்லாதவனுக்கு என்ன வேலை அப்படின்னு கேட்குது. ஏன்னா ஒரு மிருகத்துக்கு டீச் பண்ணி அதை என்னைக்கு புரிஞ்சுக்க போகுது? எத்தனை வருஷம் கிளாஸ் எடுத்தாலும் ஒரு யானையோ ஒரு பசுவோ ஒரு நாயோ இந்த பாடத்திட்டத்தை புரிஞ்சு கொள்ளவே முடியாது. அப்ப அந்த அறிவு பரிமாணத்துல வளர்ச்சி அடையாத மனிதன் கூட இந்த பாடத்திட்டங்கள்ல வந்து வெற்றி அடைய முடியாது. அப்ப அதுக்குத்தான் நம்ம மீண்டும் மீண்டும் சொல்றோம். என்ன காரணம்னா, இந்த பாதையில பயணிக்கணும்னா அதற்கான ஒரு பக்குவம் மனதிற்கு வரணும். ஃபர்ஸ்ட் அந்த புரிந்து கொள்ளக்கூடிய அந்த தன்மை வரணும், பொறுமை இருக்கணும், சில அடிப்படை விஷயங்கள் இந்த சாதன சதுஷ்டயம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் நம்ம கிட்ட இருக்கணும். சமம், தமம், விடல், சகித்தல், சமாதானம் என்ற அடிப்படை பண்புகள் இருக்கணும். இதெல்லாம் இல்லாம வேதாந்தத்தை நம்ம உள்வாங்கவே முடியாது. காரணம் என்னன்னா, அதெல்லாம் உள்ள போகாம மனம் தூய்மை ஆகாது. மனம் தூய்மையாகாம சாஸ்திர ஞானம் உள்ள போகாது. சாஸ்திர ஞானம் உள்ள போகாம அறிவு பிரகாசிக்காது. காரணம் என்ன? சாஸ்திர ஞானம் உள்ள போய் தன்னுடைய சொரூபத்தை அனுபவம் ஆக்கணும்னா அங்க மன தூய்மை தான் மிக முக்கிய பங்கு. அப்ப மனம் தன்னை அனுபவம் ஆக்குற நிலைங்கிறது என்னன்னா இருமைகளற்ற நிலைன்னு சொல்லிட்டேன். அங்க இரண்டற்ற தன்மையில ஈஸ்வர தன்மைக்குள்ள போகும்போது தான் அங்க மனமே தூய்மையாக்கப்படுது. அங்கதான் இருமைகள் கிடையாது. அப்ப அந்த நிலையில தான் இந்த சாஸ்திரம் உள்ள போய் வேலை செய்யும். சராசரி மனிதனாக இருந்து கொண்டு நம்ம எடுக்கின்ற அத்தனை முயற்சிகளும் இந்த பாடத்திட்டத்தை பொறுத்த வரைக்கும் பயனற்றதாக போயிடும். ஏன்னா இது வந்து ஒரு ஹையர் சப்ஜெக்ட் அப்படிங்கிறத மீண்டும் மீண்டும் நான் சொல்றேன். அப்ப அதனால இங்க இவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, இந்த சிதாபாசன்கிற விஷயத்துல அந்த சிதாபாசம் நீங்கிவிட்டால் அங்கு ஜடம் தான். அப்ப இங்க சிதாபாசன்கிறது என்ன அப்படின்னு பார்த்தா இந்த மனசே தான். காரணம் என்ன? இந்த மனசே எப்படி இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த மனசுக்கே இத்தனை வேலை இருக்கு. மனமே மூச்சு, மனமே உயிர், மனமே உடல், எல்லாமே மனசு தான்.
ஏன்னா இங்க 5 கோஷங்கள் இருக்குல்ல, எல்லாம் அதுக்குள்ளேயே இருக்கு. ஒன்றுக்கொன்று தொடர்பு இருக்கு. எப்படி வேணா நீங்க யோசனை பண்ணி பாருங்க. இந்த மூச்சு இயங்கும் போது மனசு இயங்கும். மனசு இயங்குனா மூச்சு இயங்கும். 2க்கும் சம்பந்தம் இருக்கு. கோபம் வந்துச்சுன்னா மூச்சு தசு புசுன்னு போகும். அப்ப அந்த கோபம் வந்து மனதினால உண்டாச்சுன்னா மூச்சு மாறும். அப்ப இங்க மூச்சு, மனசு, இந்த உயிருங்கிறது என்ன? உயிருங்கிறது எங்கேயோ கிடையாது. இந்த மூச்சே தான் உயிர். சுவாசம் தான் உயிர். நம்ம சொல்றோம்ல மூச்சு போயிடுச்சுங்க அப்படின்ட்டு மூக்குக்குள்ள கை வச்சு பாக்குறோம். இல்ல அவர் இறந்துட்டாருங்க. முடிஞ்சது அவருக்கு அப்படின்னு சொல்றோம். ஏன்னா அங்க மூச்சு வரல. அப்போ அந்த மூச்சு போயிட்டா உயிர் போயிடுச்சுன்னு அர்த்தம். அப்ப இங்க உயிர், மூச்சு, மனசு இப்படிங்கிற எல்லா விஷயம் ஒன்னேதான். அது என்ன பண்ணுதுன்னா வேற வேற சக்தி ஆற்றலாக பிரிஞ்சு இந்த உடம்புல வேலை செய்யுது. அந்த பிராணனே நமக்கு என்ன பண்றோம்? தச பிராணங்களா உள்ள பிரிச்சு வச்சிருக்கோம். பஞ்ச பிராணங்களா பிரிக்கும் போது அபானன், வியானன், உதானன் சொல்லிட்டு பிரிக்கிறோம். அதை 10 வாயுக்களாகவும் பிரிக்கிறோம். இதெல்லாம் சாஸ்திரம் வந்து நிறைய விளக்கங்களை கொடுத்து நம்ம தயார்படுத்துது. அதுக்கு தான் இந்த அடிப்படை அறிவு நமக்கு இந்த பாடத்திட்டத்துல வரணும். வராம நாம் இந்த பாடத்திட்டத்துல வெற்றி அடைய முடியாது. அப்போ பேசிக்கான சில விஷயங்கள் நம்ம புரிஞ்சுக்கிட்டு இதுல நம்ம பயணம் பண்ணும்போது சட்டுன்னு புடிச்சுக்குவோம். அப்ப இங்க சிதாபாசம் நீங்கி விட்டா நம்ம ஜடம். ஏன்னா இங்க ஒரு கல்லு மண்ணுக்கு சிதாபாசம் கிடையாது. சிதாபாசம்னா என்ன? போலி அறிவு கிடையாது. அங்க வந்து அறிவு பிரகாசிக்கல. இப்ப என்னிடத்துல போலி அறிவு பிரகாசிக்குது. இப்ப நான் வந்து சிதாபாசனா இருக்கிறேன். ஏன்னா அந்த சித்து என்னிடத்துல பிரகாசிக்குது. அந்த அறிவு என் மூலமாக பிரகாசிக்குதுன்னா நான் இந்த உடம்பு வச்சிருக்கேன், இந்த மனசு வச்சிருக்கிறேன். இது மூலமா அந்த அறிவு என்னிடத்துல பிரகாசித்து என்னை சிதாபாசனா வச்சிருக்கு. அப்ப நான் சிதாபாசன்னா ஒரு போலி அறிவா நான் இருக்கிறேன். அப்ப போலி அறிவுங்கிறது என்னன்னா அந்த உண்மையான தூய அறிவின் பிம்பம் தான். அப்ப அந்த போலி அறிவு வந்து வேற எங்கேயும் கிடையாது, எங்கேயோ போயிடல. அது அந்த தூய அறிவினுடைய பிம்பமாக நான் இருக்கிறேன். அப்ப நான் யார் அப்படின்னு நம்மளை விசாரணை பண்ணி பார்க்கும்போது அந்த போலி அறிவு இந்த உடலின் மனதின் மூலமாக பிரகாசிக்கிறதுனால இது பிம்பம்னு எனக்கு புரிய வருது. அதுதான் இந்த சாஸ்திர ஞானம். இந்த சாஸ்திர ஞானமே தன்னை காட்டி கொடுக்கும். நான் யார் அப்படிங்கிறத காட்டி கொடுக்கும். அப்படி காட்டி கொடுக்கும்போது எனக்கு எப்போதுமே சிதாபாச அனுபவம் இருக்கு. நான் எப்பொழுதுமே சிதாபாச அனுபவத்தில் இருந்து கொண்டிருக்கின்றேன். ஆனா என்ன பிரச்சனை? அந்த சித்த அனுபவம் ஏற்படவில்லை என்று சொல்லக்கூடாது. காரணம் என்னன்னா அந்த சித்த அனுபவம் என்னிடத்திலே பட்டு பிரகாசிப்பதினாலதான் இந்த உலகமே விரியுது. அப்ப நானே தான் இந்த உலகத்தை உண்டாக்கிறேன், நானே தான் இந்த உலகத்தை படைக்கிறேன். ஏன்னா அந்த போலி அறிவு அந்த மனதின் மூலமாக இந்த பிரம்மாண்ட உலகத்தை படைக்குது. அப்படி படைக்கும் போது இந்த படைக்கின்ற அத்தனையும் அந்த சிதாபாசனுக்கு வேறாக இல்ல, அந்த மனதிற்கு வேறாக இல்ல, அந்த மூச்சுக்கு வேறாக இல்ல. எப்படி வேணா எடுத்துக்கோங்க, வார்த்தை தான் மாத்தி மாத்தி நான் சொல்றேன். மனசுங்கிறேன், மூச்சுங்கிறேன், உயிருங்கிறேன். ஒரு சாமியார் என்ன சொல்லுவாரு? உயிரே கடவுள் அப்படிம்பாரு. ஒரு சாமியார் என்ன சொல்லுவாரு? மூச்சே இறைவன் அப்படிம்பாரு. அப்ப மூச்சே இறைவன் சொன்னா என்ன? உயிரே இறைவன் சொன்னா என்ன? மனமே கடவுள்னு சொன்னா என்ன? ஒருத்தர் மனமே கடவுள்பாரு. இங்க நாம என்ன நினைச்சுக்கிறோம்? மனமே கடவுள் சொல்றவர் தான் மிகப்பெரிய மகானு, மூச்சே கடவுள் சொல்றவர் முட்டாள்னு நினைச்சுக்கிறோம். அப்படி நம்ம நினைச்சுக்கிறதுக்கு யார் தப்பு? நம்ம தப்பா, அவரு தப்பா? அவருடைய புரிதல்ல அவங்க அந்த விஷயத்தை எடுத்து வெளிப்படுத்துறாங்க. ஆனா நாம அதை எப்படி புரிஞ்சுக்கணும் இங்க வேதாந்த சாஸ்திரத்துக்குள்ள வந்து அப்படின்னா, இங்க மூச்சே கடவுள் தான், மனசும் கடவுள் தான், எல்லாமே கடவுள் தான். ஆனா அந்த கடவுள் வந்து எப்படி இருக்கிறார் அப்படின்னு பார்த்தா பிரதிபிம்பமா இங்க பிரகாசிச்சுக்கிட்டு இருக்கார். அவருடைய உண்மை உருவம் இங்க இல்ல, அவருடைய உண்மை சொரூபம் இங்க இல்ல, அவருடைய பிரதிபிம்பம் தான் இங்க இருக்கு. ஆனா உண்மை சொரூபம் எங்க இருக்கு? அது என்னுடைய சுயம்னு தெரிஞ்சுக்கிறது தான் இங்க சாஸ்திரத்தினுடைய முதிர்ச்சி. இங்க ஆத்ம ஞானம்னு நம்ம என்ன சொல்ல வரோம்னா, நீ தேடும் பொருள் எதுவோ அது நீயே. நீ இதை உன்னை விட்டுட்டு நீ வேற எதையோ தேடிக்கிட்டு இருக்கிற, மூச்சை தேடுற. அந்த மூச்சாக நீ தேடுவது மூச்சுல கிடைக்காதுப்பா, அது நீதான். அதே மாதிரி மனமாக நீ இறைவனை தேடிக்கொண்டிருப்பது மனசுல கிடைக்காதுப்பா, அது நீதான். அதே மாதிரி உயிரே கடவுள்ட்டு உயிர்ல நீ தேடிக்கிட்டு இருக்கிறது உயிர்ல கிடைக்காதுப்பா, அது நீதான் சொல்லி நீ எந்த அடிப்படையில தேடினாலும் சரி, நீ பிரிச்சு வச்சுக்கிட்டு பல்வேறு துவைத மார்க்கத்துல சிக்கிக்கிட்டு அதுதான் இது, இதுதான் அதுன்னு சொல்லி சண்டை வேற போட்டுக்கிட்டு அதுல வேற ரகல. ஏன்னா மனமே கடவுளுங்கிறவர் தாங்க குரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு, மூச்சே கடவுளுங்கிற குரு கிடையாது, உயிரே கடவுளுங்கிறது தான் மகா குரு, இவங்களுக்கெல்லாம் அறிவே இல்லை அப்படின்னு சொல்லி அவங்கள பத்தி கமெண்ட்ஸ் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரிதான் ஒரு கூட்டம் ஓடிக்கிட்டு இருக்கு. இங்க வேதாந்த சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, இவர்களுக்கெல்லாம் விவேகம் இல்லைன்னு சொல்லுது. ஏன்னா விவேகம் இல்லாதவர்கள் தான் இந்த வீணர்கள். இவர்கள் இந்த மாதிரி வீணான காரியங்களில் காலத்தை விரயமாக்கி கொண்டிருக்கின்றார்கள். ஏனென்றால் இந்த மாதிரி ஒரு விசேஷத்தன்மை உள்ள ஞானத்துக்குள்ள வரமாட்டேன் என்கின்றார்கள். புரிய மாட்டேங்குது இவர்களுக்கு, புத்தி சக்தி போதுமானதாக இல்லை அப்படின்ட்டு இந்த வேதாந்த சாஸ்திரம் வெளிப்படையாவே சொல்லிடுது. ஏன்னா ஆரம்பத்திலேயே அது வெட்ட வெளிச்சமா சொல்லிடுது.
புரியல இவங்களுக்கு, புரியல இவங்களுக்குன்னு சொல்லிக்கிட்டே இருக்கு. ஆனா அப்படி நம்ம சொல்லும் போது கேட்கிறவங்களுக்கு கோபம் கூட வரலாம். காரணம் என்ன? என்ன இப்படி நம்மள இன்சல்ட் பண்ணுது அப்படின்ட்டு. ஆனா அந்த இன்சல்ட் பண்றத அதை பார்க்க கூடாது. நம்முடைய அறியாமையை சுட்டி காட்டுறதுக்காக தான் பார்க்கணும். ஏன்னா இங்க சாஸ்திரம் நமக்கு ஒவ்வொன்றையும் சொல்லி நம்மளை தட்டுது, மண்டையிலே குட்டுது. இப்ப ஸ்கூல்ல போய் நம்ம படிக்கும் போது நமக்கு பாடம் புரியல, ஒரு கணக்கு போடுறாரு ஆசிரியர், கணக்கு புரியலன்னா மண்டையில ஒரு கொட்டு வைப்பாரு. அந்த கொட்டு வச்ச உடனே அவரை நம்ம இன்சல்ட் பண்றாருன்னு அர்த்தமா? அதை நமக்கு புரிய வைக்கிறதுக்கான முயற்சி செய்யறாரு மாணவனுக்கு. அந்த மாதிரி இங்க சாஸ்திரம் நமக்கு புரிய வைக்கிறதுக்காக அந்தந்த இடத்துல கொட்டுது. ஆனா நாம வந்து ஈகோவில் என்ன பண்றோம்? இது என்னமோ நம்மளை இன்சல்ட் பண்ணுது, அதனால இந்த சாஸ்திரத்தை நான் படிக்க மாட்டேன். இந்த குருவுக்கு அகங்காரம் இருக்குது, அதனால இவர் என்னை பத்தி இவ்வளவு கேவலமா பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நாம வெளியேறுவதற்கு யார் தப்பு, யார் பொறுப்பு? இப்ப ஸ்கூல்ல வாத்தியார் குட்டுறாருன்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கே போகாதவன் அவன் தான் நஷ்டமாறான். ஸ்கூலுக்கு போகாத மாணவன் படிக்காம வீணா போய் அவன் வாழ்க்கையை வீணாக்கிக்கிறான். ஆனா வாத்தியார் குட்டினாலும் பரவாயில்ல, அடிச்சாலும் பரவாயில்ல, நான் ஒழுங்கா படிக்கணுங்கிற மாணவன் அந்த குட்டையும் அடியும் வாங்கிட்டு படிச்சானா அவன் ஒரு பெரிய பட்டதாரியா வரான். அப்ப அவன் தானே அந்த சமுதாயத்துல 4 பேரால மதிக்கப்படுகிறவனா இருக்கிறான், அந்த ஆசிரியருக்கு பெருமை சேர்க்கிறான். அப்ப அது மாதிரி இங்க வேதாந்த சாஸ்திரமும் நம்ம குட்டும், அங்கங்க மண்டையில குட்டும், திட்டும், இதுக்கெல்லாம் நம்ம தயாரா இருக்கணும். அப்படி இருந்தா தான் இந்த பாடத்திட்டத்தெல்லாம் வர முடியும். எது இன்சல்ட் பண்ணுது, என்ன அவமானப்படுத்துது, என்னை பத்தி கேவலமா பேசுதுன்னு சொன்னா நம்ம ஒண்ணும் செய்ய முடியாது. அதனால இதை நல்லா இங்க உள்வாங்கிக்கணும். அப்ப இங்க என்ன சொல்ல வர்றாருன்னா, அந்த அனுபவம்னு இருக்கு இல்லையா, ஆத்ம அனுபவம் அப்படிங்கிறது அது நம்முடைய சிதாபாசத்துலதான் நடக்குது. சித்தருடைய போலி அறிவுல தான் நமக்கு அனுபவம் ஆகும். ஏன்னா நேரடியா சித்து வந்து தன்னை அனுபவம் ஆக்க முடியாதுங்கிறதுனால தான் அது சிதாபாசனை உண்டாக்கி அனுபவமாக்குது. அதுக்கு தான் நேற்றைய உதாரணம் நான் சொன்னேன். சேவிங் பண்ற உதாரணத்தை உங்களுக்கு சாஸ்திரம் எப்படி சொல்லி கொடுக்குது, அந்த பிரக்ரியாங்கிறத பிரதிபிம்ப பிரக்ரியான்னு சொல்லிட்டு ஒரு வேதாந்த சாஸ்திரனுடைய ஒரு முக்கிய பகுதியை எடுத்து உங்களுக்கு நேற்றைய வகுப்புல விளக்கம் கொடுத்திருந்தேன். அது வந்து இந்த பிரதிபிம்ப அனுபவம், மனதினுடைய பிரதிபிம்ப அனுபவம் அந்த மனதிலேயே பிரகாசிக்குது. அந்த சித்து அந்த மனதிலேயே பிரகாசிக்கின்ற அந்த சிதாபாச நிலை என்பது இந்த மனித பரிமாணத்துல, மனித அறிவுல தான் பிரகாசிக்க முடியும். அப்பதான் நான் என்னை யார் என்று தெரிந்து கொள்ள முடியும். அதற்கான தகுதி இங்க கல்வி தகுதி தான், பாடம் தான் இங்க தேவை. இந்த கல்வி மூலமா மட்டும்தான் பெற முடியும். இதை விட்டு வேற என்ன பயிற்சிகள் செஞ்சாலும் என்னையே எனக்கு காட்டி கொடுப்பது, எனக்கு வேறாக செய்கின்ற எந்த செயலினாலும் நடக்கவே நடக்காது. அதனால நீங்க மூச்சு பயிற்சி பண்றேன், உயிரை பிடிக்கிறேன், அந்த குண்டலினி சக்தி மேல ஏத்துறேன், கீழ இருந்து குண்டலினி அப்படியே ஒவ்வொரு சக்கரமா தூண்டுறேன், அப்படி என்ன பண்ணாலும் ஒண்ணும் நடக்காது. ஏன்னா அதெல்லாம் எதுக்காக செய்யறோம்? உடம்புக்கு செஞ்சுட்டு இருக்கிற வேலை அதெல்லாம். அந்த உடம்பு மனசு எல்லாம் கடந்து அந்த அறிவா நம்ம நிக்கிறோங்கிறதுக்கு, நம்மையே நாம தெரிந்து கொள்வதற்கு, நமக்கு புறத்தில் இருக்கிற பொருளையே நம்ம நாட்டம் பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா என்றைக்கு நம்ம தெரிந்து கொள்ள முடியும்? என்றைக்கும் தெரிந்து கொள்ள முடியாது. அப்ப இதை நீங்க புரிந்து கொள்ளுங்கன்னு சொல்றாரு. இந்த சிதாபாச அனுபவம் நமக்கு எப்போதும் இருக்கிறது. ஆனால் சித்த அனுபவம் ஏற்படவில்லை என்று மட்டும் சொல்லக்கூடாது. ஏனென்றால் அந்த சைத்தன்ய அனுபவம் தான் எல்லா நேரத்திலும் அனுபவிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. அதுதான் சித்த அனுபவம் என்பதாக, அது சிதாபாசத்தின் மூலமாக நமக்கு அனுபவம் ஆகின்றது என்று சொல்றார். அதுக்குத்தான் நான் என்ன பண்ணிட்டேன், எந்த வேதாந்திகளும் சொல்ல முடியாத விளக்கங்களை நான் கடந்த பாடங்கள்ல உங்களுக்கு புரிய வச்சேன். இப்ப அந்த சித்துங்கிறது மனசுதான்ப்பா. அந்த மனசை வந்து ஒண்ணு ஆசைப்படுது, ஒரு லட்டு சாப்பிடணும்னு ஆசைப்படுது. அப்போ அந்த மனம் வந்து லட்டு விரும்பின உடனே அந்த லட்டு உடனே கண்ணுல வந்து ஸ்தூலத்துல வரல, நமக்கு பருப்பொருளா லட்டு மாறல, மனசுல கற்பனையா தான் அந்த லட்டு இருக்கு. அந்த கற்பனையான லட்டு பருப்பொருளாக மாறும் போது என்ன நடக்குது, நமக்கு முன்னாடி லட்டு வந்துடுது, கண்ணுல வந்துடுது. காரணம் என்ன? நான் லட்டு சாப்பிடணும்னு ஆசைப்பட்ட உடனே லட்டை தயார் பண்றேன், இல்லைன்னா லட்டை போய் காசு கொடுத்து வாங்கிட்டு வரேன், லட்டை பார்த்துட்டேன். இப்ப நான் என்ன பண்றேன், அதே மனசு தான் இந்த உடம்பு மூலமா அனுபவமாக்க போகுது. நேரடியா மனசு வந்து சாப்பிட முடியாது லட்டை. அதனால அது என்ன பண்ணுது, இந்த உடம்புங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள வந்து புலன்களை வச்சுக்கிட்டு இருக்கு. அனுபவமாக்குவதற்காகத்தான் புலன்களையே எடுத்துக்கிட்டு வருது. அதுதான் நம்ம பாடத்திட்டத்துல நான் ரொம்ப தெளிவா உங்களுக்கு விளக்குனேன். அதாவது சூட்சம மனம் வந்து ஸ்தூலத்துல இந்த உடம்பு எடுத்துக்குது அனுபவத்துக்காக. அப்ப அது மாதிரிதான் இங்க ஆத்ம அனுபவமும். ஆத்ம அனுபவமும் அறிவு என்ன பண்ணுது, தன்னை அனுபவம் ஆக்குவதற்காக இந்த உடலையும் மனசையும் கையாளுது. மனசு எப்படி உடம்ப கையாளுதோ அது மாதிரி அறிவு வந்து மனசை கையாளுது. இது ஒவ்வொன்றும் ஒரு பிளாட்ஃபார்ம், ஒவ்வொன்றும் ஒரு படிநிலை. அந்த படிநிலையில இந்த உடம்பை வச்சு லட்டு அனுபவமாக்குற மனசு மாதிரி மனசை வச்சு தன்னை அனுபவமாக்குது அறிவு. அப்போ இப்ப நம்ம எப்படி இதை புரிஞ்சுக்கலாம், இறைவன் எங்கும் இருக்கிறார் எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா, என்னுடைய மனசு யாருது, அந்த அறிவுது. அப்ப அந்த அறிவை என்ன பண்ணுது, சிதாபாசனாக ஒரு போலி அறிவா என்னிடத்துல உதயமாகி
எனக்கு ஒரு லட்டை தயார் பண்ற அறிவை கொடுத்து, அந்த லட்டை தயார் பண்றதுக்கான அறிவு எனக்கு எங்கிருந்து கொடுத்தது? அதுதான் கொடுத்தது. ஒரு கடலை மாவை எடு, சர்க்கரையை எடு, ஒரு எண்ணெயை வாங்கிட்டு வா, இப்படி நான் சொல்ற மாதிரி செய் அப்படின்ட்டு முதல்ல லட்டு கண்டுபிடிச்சவன் எங்கிருந்து கண்டுபிடிச்சான்? இப்ப நமக்கு லட்டு ஈஸியா கிடைக்குது, சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். ஆனா முதல்ல லட்டு கண்டுபிடிச்சவன் தன்னுடைய மனதுல சிந்தனை பண்ணிதானே லட்டை கண்டுபிடிச்சிருப்பான். அதை நம்ம சிந்திச்சு பார்க்கணும். அப்போ லட்டை கண்டுபிடிக்கும் போது அவனுக்கு உள்ள இருந்து ஒரு அறிவு வேலை செஞ்சது. கடலை மாவையும் சர்க்கரையும் கலந்து அதை பூந்தியா பண்ணி அதை எண்ணெயில போட்டு எடுத்து அதை எடுத்து நான் உருண்டையா பிடிக்கணும், நெய்யில அதை பரட்டணும், இப்படி ஒரு டேஸ்ட் வரும், அப்படி ஒரு டேஸ்ட் வரும், அத்தனை டேஸ்டையும் அவன் கண்டுபிடிக்கிற அத்தனை அறிவாற்றணும். அந்த சுயம் பிரகாச அறிவு அந்த மனதின் மூலமாக பிரகாசித்து அந்த பொருளை படைத்து காட்டி தனக்கு வேறாக அந்த பொருளை பார்த்து தானே அனுபவமாக்குது, தன்னையே அனுபவமாக்குது. அப்ப இங்க அந்த அறிவின் விரிவாக இந்த உலகம் விரியுது. அப்ப இங்க பார்க்கும் இடமெங்கும் நீக்கமற அந்த அறிவு விரியுதுங்கிறதுல என்ன சந்தேகம் இருக்க முடியும் கேட்டேன் நான். கடந்த பாடம் எடுக்கும்போது செல்போனு, டிவி, புக்கு, பேனா எல்லாமே அந்த அறிவின் வெளிப்பாடு. அப்ப அந்த அறிவின் வெளிப்பாடாகி அத்தனை அம்சங்களும் அறிவுக்கு வேறாக இல்லை. அப்ப அந்த அறிவு எதன் மூலமாக தன்னை அனுபவம் ஆக்குது? இந்த மனதின் மூலமாக அனுபவம் ஆக்குது. அது மனதை மட்டும் அனுபவமாக்குவதில்லை, மனதினால் உண்டாக்கப்பட்ட அத்தனை அம்சங்களும் அறிவுக்கு வேறாக இல்லை. அதுவே அது, இதுவே அது. அப்ப சர்வம் பிரம்மமயம்னு சொல்றதுல என்னப்பா சங்கடம்? அதுதானே இங்க விஷயம். அதை புரிஞ்சுக்குங்க. அப்ப எங்கும் இறைவனை காணுகின்ற நீங்க ஏன் கடவுளை கல்லுல மட்டும் பாக்குறீங்க? ஏன் கோயிலுக்கு மட்டும் போய் கடவுளை கும்பிடணும்னு நினைக்கிறீங்க? இந்த இடத்துல போய் சாமியை கும்பிட்டாதான் அங்க கடவுள் இருக்கிறாருங்கிறது அஜ்ஞானம். எதிரில் இருக்கிற பேனாவை கையெடுத்து கும்பிட்டாலும் அதுல கடவுள் இருக்கிறார். ஏனென்றால் கடவுள் தான் அந்த அறிவாய் எங்கும் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறார். அப்போ அதனால இந்த சாஸ்திரம் என்ன சொல்லுது? பாருப்பா, ஆயுத பூஜைன்னு ஒரு பண்டிகை வருது, உங்ககிட்ட இருக்கிற பேனா, புக்கு, பென்சில் எல்லாம் கொண்டு வந்து வெய்யி. நீ என்ன வேலை செய்யற? ஒர்க் ஷாப் வச்சிருக்கிற, ஆட்டோமொபைல் ஒர்க் ஷாப் வச்சிருக்கியா? எல்லாம் கடவுள் தான். கொண்டு வந்து வெய்யி. ஸ்க்ரூ டிரைவரு, ஸ்பேனரு, கட்டிங் பிளேயர் எல்லாம் கொண்டு வந்து வச்சு அதை கும்பிடு. காரணம் என்ன? அது அந்த அறிவின் வெளிப்பாடு. அது ஒரு ஸ்பேனரா மாறி அந்த பைக்கை தயார் பண்ணுது, அந்த பைக்கா மாறி நான் ஓட்டிக்கிட்டு இருக்கிறேன். அப்புறம் அந்த பைக்கை தயார் பண்றதுக்கான அறிவு என்னிடத்துல இருந்து வந்ததுதான், அந்த பைக்கை ரிப்பேர் பண்றதுக்கான அறிவு என்னிடத்துல இருந்து வந்ததுதான், அந்த பைக்கை ஓட்டுற அறிவு என்னிடத்துல வந்ததுதான். அப்ப எல்லாமே அந்த அறிவின் மூலமா அனுபவம் ஆகும் போது இங்க எங்க இறைவன் இல்ல? எங்கும் இறைவன் இருக்கிறான். அப்ப எங்கும் இருக்கிற இறைவனை நீ அந்த குறிப்பிட்ட காலத்துல அந்த ஆயுத பூஜைக்கு மட்டும் ஏன்பா கும்பிடுற? எப்பொழுதும் கும்பிட்டுட்டே இரு. அப்ப எல்லா காலங்களும் இறைவன் அனுபவமாகி கொண்டே இருப்பான். ஆனா ஆயுத பூஜை அன்னைக்கு மட்டும் எடுத்து 4 ஸ்பேனரை வச்சு உபதி குங்குமத்தை வச்சு கும்பிட்டுட்டு அப்புறம் 4 புக்கு எடுத்து சரஸ்வதி பூஜை போட்டுட்டு அப்புறம் அடுத்த வருஷம் வரைக்கும் கடவுளை தேடிக்கிட்டு எங்க அந்த கோயிலுக்கு போறேன், இந்த கோயிலுக்கு போறேன், இங்க போய் பரிகாரம் பண்றேன், அங்க போய் அந்த சாமி கும்பிட்டு வந்தா புண்ணியம் வரும், இந்த கோயிலுக்கு போய் இந்த சாமி கும்பிட்டு வந்தா நமக்கு நன்மை வரும்னு ஓடிக்கிட்டு இருக்கிறதுனால எவ்வளவு ஒரு அஜ்ஞானத்துல நீ சுத்திக்கிட்டு இருக்கிற. இது உன்னுடைய அறியாமை நிலைங்கிறத தெளிவுபடுத்துறோம். இந்த மாதிரி வேதாந்த சாஸ்திரத்தின் மூலமா ஒரு விவேகத்தை கொடுக்கப்படுது. அப்ப இதை புரிஞ்சுக்கிறது தான் இங்க ஆத்ம ஞானம்னு சொல்லுது. ஆத்ம ஞானம்ங்கிறது ஒண்ணுமே கிடையாது. நம்ம இடத்துல இருக்கிற தவறுகளை நீக்கிட்டா நான் அதுதான். அஜ்ஞானம் நீங்கும் போது அந்த அறிவா பிரகாசிக்கிறேன், அஜ்ஞானம் நீங்காத போது நான் அறிவில்லாம இருக்கிறேன். இவ்வளவுதான் விஷயம். அப்ப அது பிரகாசிப்பதற்கான தகுதியை நாம் அடைய வேண்டும். அப்ப எங்கும் இறைவன் தெரிவான். சர்வம் பிரம்மமயம் சொல்லலாம், இருப்பதெல்லாம் இறைவனே சொல்றான், எல்லாவற்றிலும் என்னையே பார்க்கலாம். இன்னொரு பியூட்டி என்னன்னா, ஃபர்ஸ்ட் அது டியாலிட்டியில பார்த்துட்டு இருந்தோம். இந்த பாடத்திட்டத்தை கேட்டு சர்வம் பிரம்மமயம் சொல்லிட்டு தனக்கு வேறாக பிரம்மத்தை பார்ப்பதை விட தன்னையே அதில் பார்க்கணும். ஏன்னா பிரம்மங்கிறது எல்லாமா இருக்கிறதுனால நானும் பிரம்மம் தான். ஆனா மிக மிக முக்கியமான பாயிண்ட் என்ன தெரியுமா? நான் இருப்பதினால் தான் இதெல்லாம் இருக்கிறது. இதுதான் மிகப்பெரிய பாயிண்ட். அதுதான் நான் மீண்டும் மீண்டும் அந்த கடோ உபநிஷத்தையே சொல்லிக்கிட்டே இருப்பேன். நான் சத்திர சூரியோபாதி, நான் சந்திர தாரகம், நேமா வித்யதோ பாந்திகி குதோயம் அக்னிகி, தமேவ பாந்தம் அனுபாதி சர்வம் தஸ்ய பாஷா சர்வமிதம் விபாதி. யம தர்மராஜன் சொல்றாரு நசிகேதனுக்கு, நீ இருப்பதினால்தான் இங்கு சூரியனே இருக்கிறது, நீ இருப்பதினால்தான் சந்திரன் இருக்கிறது, நீ இருப்பதினால்தான் விண்மீன்கள் இருக்கிறது, நீ இருப்பதினால்தான் ஜோதி பிரகாசிக்கிறது. அப்ப நீ இல்லாமல் இங்கு அந்த தீபம் ஒளிர்ந்து விட முடியுமான்னு ஒரு கேள்வி கேட்கிறாரு. குதோயம் அக்னிகி, நீ இல்லாம அந்த அக்னி எங்கிருந்துப்பா வந்துச்சுன்னு கேட்கிறாரு. அப்போ இங்க இருப்பதெல்லாம் இறைவனே, நானே இறைவன் என்போது என்னுடைய சுயம் பிரகாச அறிவு இந்த பிரம்மாண்ட உலகத்தை படைத்து அனுபவமாக்குது. இதுதான் ஆத்ம அனுபவம். ஆத்ம அனுபவம் எங்கேயோ தேடாதீங்க.
அது ஏதோ பயங்கரமான வேலைன்ட்டு உட்காந்துட்டு இருக்காதீங்க, தவத்துல உட்காராதீங்க, ஜபத்துல உட்காராதீங்க, தலைகீழா நிக்காதீங்க, குண்டல நீ ஏத்துறாங்காதீங்க, மூச்சு பயிற்சி பண்ணாதீங்க, முக்கி முக்கி ஏதோ காரியத்தை செய்யாதீங்க. ரொம்ப எளிதா அனுபவமாக்க வேண்டிய விஷயத்தை ஏன் எங்கேயோ தேடுறீங்க? தன்னை அனுபவமாக்குவதற்கு தனக்கு வேறான ஒரு பொருளை தேடி என்றைக்கு அனுபவமாக்க முடியும்? தன் கழுத்துல இருக்கிற மணிமாலையை கண்டுபிடிப்பதற்கு தனக்கு வேறாக பக்கத்து வீட்டுக்கார வீட்டுல போய் தேடுறதுனாலயோ, என்னுடைய பீரோவை தேடுறதுனாலயோ, வீடு முழுக்க தேடுவதனாலயோ, ரோட்ல போய் தேடுவதனாலயோ நடக்கவே நடக்காது. அது 40 ஆண்டுகள் காத்திருந்தாலும் நடக்காது. 400 வருஷம் காத்திருந்தாலும் நடக்காது. அந்த வினாடியில் அனுபவம் ஆகிறது. அஷ்டாவக்கர கீதை சொல்லுது. அந்த வினாடியில அந்த அஷ்டாவக்கர கீதையில வந்து இந்த குதிரையினுடைய லாடத்துல இந்த பக்கம் கால் இருந்து அந்த பக்கம் காலை தூக்கி போடுவதற்கு முன்னாடி உனக்கு ஆன்மா அழிவு கிடைச்சிடும்னு சொல்றாரு அஷ்டாவக்கரர். அப்ப ஜனக மகாராஜா கேட்கிறான், அது எப்படிங்க இந்த பக்கம் குதிரையில இருந்து காலை தூக்கி அந்த பக்கம் போடுறதுக்குள்ள எனக்கு அனுபவம் கிடைச்சிருமான்னா, அது அவ்வளவுதான்ப்பா விஷயங்கிறாரு. அப்ப எனக்கு அதை காட்டி கொடுக்கங்கிறான். அது எப்படி உடனே காட்டி கொடுக்க முடியுமா? அது உடனே சாத்தியமாகாது. அதுக்குத்தான் இங்க புரிதல் வேணும். அதுக்குத்தான் அவர் என்ன சொல்றாரு, நீ அதை புரிந்து கொள்ளணும்னா நீ ஃபர்ஸ்ட் குரு சிஷ்ய பாவனைக்கு வா. நீ மகாராஜா நிலையில உட்காந்துக்கிட்டு நீ என்கிட்ட வேலை செய்யக்கூடாது, கேள்வி கேட்கக்கூடாது. நீ ஃபர்ஸ்ட் ராஜாவா இருந்து கீழே இறங்கு, நீ எனக்கு சிஷ்யனா வாங்குறாரு. அப்ப வந்து அவன் ராஜா என்ன பண்றான், ஜனக மகாராஜா அந்த அஷ்டாவகருக்கு சிஷ்யனா மாறிக்கிறான். ஐயனே நான் உன்னுடைய சீடன், இப்ப நீங்க எனக்கு அந்த உபதேசத்தை சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது அப்படியே சும்மா நில்லுங்கிறாரு. அப்படியே நின்றுகிட்டு இருக்கிறான். அவனை டெஸ்ட் பண்ணி தான் அந்த பாடத்தை அவர் சொல்றாரு. அப்ப இதுதான் இங்க விஷயம். இதை புரிஞ்சுக்கணும். இதை ரொம்ப லகுவா ஆன்லைன்ல சொல்றாங்கிறதுக்காக அலட்சியமா இருக்கக்கூடாது. இந்த பாடத்திட்டத்தினுடைய மகத்துவத்தை புரிந்து கொள்ளணும். வைரக்கல்வி எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்குங்க. கண்ணாடி கல்லுன்னு நினைச்சுக்கிட்டு உதாசீனப்படுத்தாதீங்கன்னு தான் மீண்டும் மீண்டும் சொல்றோம். ஏன்னா இதெல்லாம் நம்ம ஏன் சொல்றோம்னா, இவ்வளவு பெரிய ஒரு பொக்கிஷத்தை எடுத்து கொடுக்குறோம், கொஞ்சம் கூட இதனுடைய வேல்யூ தெரியாம இருக்கிறாங்களே ஜனங்க. அப்ப இப்படி விவேகம் இல்லாதவங்களுக்கு நம்ம இதை விளக்கம் பண்ணணுமாங்கிற மாதிரி நமக்குள்ளேயே ஒரு சந்தேகம் வந்துடுது. என்னை சார்ந்த சக சாமியார்கள் எல்லாம் திட்டுறாங்க. அதாவது சாமியாருங்கன்னா நம்ம காவி கட்ட சாமியாருங்க இல்ல, தன்னை அறிந்த தத்துவ ஞானிகள் என்ன பண்றாங்கன்னா, எதுக்கு மெனக்கெட்டு கத்திக்கிட்டு இருக்கீங்க, யாருக்குமே புரிய போறது இல்ல, சும்மா இருங்கிறாங்க. ஆனா எனக்கு ஒரு ஆதங்கம், எப்படியாவது சொல்லி புரிய வைக்கணுங்க. இந்த உடம்பு சும்மா என்னங்க பண்றது, தினமும் நான் சாப்பிடுற வேலையை செய்யறேன், அது மாதிரி ஒரு நாள் கிளாஸ் எடுக்கிறது என்ன ஆயிட போகுதுன்னு நான் எடுத்துட்டு இருக்கிறேன். உண்மையா இப்ப நான் சாப்பிடுறதை நான் விட முடியாது, தூங்குறதை நான் விட முடியாது, இந்த உடம்பு இருக்கிற வரைக்கும் டாய்லெட் போறதை நிறுத்த முடியாது. அது மாதிரி கிளாஸ் எடுக்கிறதையும் நிறுத்த வேண்டாமே, ஏன்னா உடம்பு இருக்கிற வரைக்கும் ஏதோ ஒரு காரியத்தை செய்யறோம் அப்படின்ட்டு செஞ்சுட்டு இருக்கிறோம். அதனால புரிஞ்சுக்குங்க, பாடத்திட்டம் எங்க போயிட்டு இருக்கு, எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறோம், எந்த இடத்துல நம்ம இருக்கிறோம் அப்படின்னு நம்முடைய தகுதியை நாமளே விசாரணை செய்து விவேகத்தை அடைய வேண்டும் என்பதாக கேட்டு, இன்னும் இந்த பாடத்திட்டம் இன்னும் கொஞ்சம் நிறைய போகும். அது நாளைய வகுப்புங்கிறது நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை, திங்கட்கிழமை பார்க்கலாம். நன்றி. ஓம் தத்சத்.